சடன் அனௌன்ஸ் பண்றாங்கங்கிறது ஏதாச்சும் ஒரு ஏன்னு தெரியல சடனா இந்த அனௌன்ஸ்மெண்ட். அப்ப நாளைக்கு அப்ப 26th கன்ஃபார்ம் ப்ரோ. அதான் ப்ரோ இது ரிபப்ளிக் டேக்கு. ஏன்னா இப்ப ட்ராக்கர்ஸ் எல்லாம் போடுறாங்கன்னா அவங்க கன்ஃபார்ம்டா இப்போ சித்தார்த் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணதுனாலதான் அவங்க போடுவாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் நாலேஜ் இல்லாம போட மாட்டாங்க. ப்ரொமோஷன் எடுத்தவங்களோ இல்லைன்னா பிஆர்ஓ சைடோ யாரோ இன்ஃபார்ம் பண்ணி தான் இவங்க போடுறாங்க. இது என்ன ஒரு கூத்துனா இது நாளைய தீர்ப்புன்னு எனக்கு ஒரு போனதாலும் அவங்க கேவிஎன் சைட்ல நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க ப்ரோ. அவங்க சைட்ல ஏன்னா நமக்கு இந்த பிரேக் அவங்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்டேட் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி விட்டேன். அவங்க 11 மணிக்கு ட்வீட் வருதுன்னா 10 மணிக்கு நான் உடச்சு விட்டேன். அவங்க அந்த ரசிகனா இருக்கும்னு நினைச்சேன். நான் வந்து ட்வீட்லாம் போல இப்போ வலைப்பேச்சு போட்டதும் என்னடா அன்னைக்கே போட்டிருக்கலாமோ இந்த ரசிகன் இல்லைன்னா நாளைய தீர்ப்பு போட்டு இன்னும் நமக்கு டக்கு ஒரு இதா இருந்திருக்கும்ல. வாரிசுக்கு இதுக்கு கோட்டுக்கோ இந்த பஸ் அப்புறம் பாஸ் இதெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்கல்ல. அந்த மாதிரியாச்சும் ஒரு ஒன் ஆஃப் த டைட்டில நம்ம கிளப்பி விட்டுருக்கலாம் நினைச்சு டக்குன்னு இன்னைக்கு உடச்சு விட்டாங்க ப்ரோ வலைப்பேச்சு. நான் சொல்லுவாங்க கூட எதிர்பார்த்துக்க மாட்டேன். யாருக்குமே தெரியாது ப்ரோன்னு சொன்னாங்க அவங்க கேவிஎன் சைட்ல இருந்து. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா April 14th தான் நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, ஃபர்ஸ்ட் லுக் கூட ஐடியாவும் இல்ல, வந்தா உங்களுக்கு ஒரு 2 days பேக் இன்ஃபார்ம் பண்றேன் ஏதாச்சும் ஹிண்ட் கொடுக்குறேன். நாங்க பார்த்தா என்ன ஒண்ணுமே தெரியல. எப்படி நமக்கு ஒரு ஏன்னா ட்ரையா தானே இருக்கு ப்ரோ. விஜய் மூவியே இல்லாம அந்த விஜய் தளபதியோட பிலிம்ஸோட அப்டேட்டே இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு இப்போ ஒரு அப்டேட் வருதா வச்சு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா அக்டோபர் மாசம் நமக்கு பிலிமே வருது. ஏன்னா லியோக்குலாம் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் அப்டேட்டே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் படத்துக்கு. இப்போ நமக்கு ஷூட்டிங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 50% முடிஞ்சிருச்சு. அதுக்கு இன்னும் ஏன் இவ்வளவு குயிக்கா கொஞ்சம் அதான் ஏப்ரல்ல ரிலீஸ் பண்ணதே இப்ப ஜனவரில விடுறாங்க. அதுதான் தெரியல. April 14th அவங்க இனிஷியலா வச்சிருந்தாங்க இந்த டேட்டை. April 14th இல்லைன்னா மே 1st அந்த மாதிரி ஒரு டேட்ல சம்மர்ல ஒரு நல்ல டேட்ல ஆர்மி பேக்ராப் வேற சொல்றாங்க. அதனால விடுறாங்க ப்ரோ படம் இல்ல தெரியல ப்ரோ. அது எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ. படத்தோட கதை அதான் நிறைய பேர் அப்படியே போட்டு இருக்காங்க ப்ரோ. அதனாலதான் இப்ப ரிபப்ளிக் டேக்கு வருது. படம் புரியல என்ன ப்ரோ? ஆர்மி பேக்ராப் அப்படி சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க ப்ரோ. அதுக்காக தான் இந்த இது பண்றாங்க. ஸ்டோரியா ப்ரோ? ஸ்டோரி ப்ரோ. அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் இப்ப வருது. இருக்கலாம் எனக்கு தெரியல. அது நமக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அந்த ஸ்டோரியை பத்தி எல்லாம் விசாரிக்கல ப்ரோ. பத்தி எல்லாம் ஏன்னா நம்ம அதான் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஏதோ வருதான் ப்ரோ. ஆமா நாளைக்கு விட்டுட்டு அப்புறம் 26th ஏதாச்சும் கிளிம்ஸ் மாதிரி விட வாய்ப்பு இருக்கு ப்ரோ டைட்டில். அதான் ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஆமா ஆமா. இது ப்ரோ இது SK25 பத்தி சொல்லுங்க. SK25 அதான் ப்ரோ. இவங்க எனக்கு தேவையில்லாம நான் அந்த ஒரு ட்வீட் போட்டிருப்பேன் பாருங்க ஒரு 2 months பேக். ஓல்டு ஒரு கிளாசிக் இன்னைக்கு ரெண்டு பேர் எப்படி உங்களுக்கு ஓல்டு கிளாசிக் யாரும் சொன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பராசக்தின்னு சொன்னாங்க. நம்ம நம்ப முடியல. இவங்க வலைப்பேச்சு அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு இவங்க 1965 ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் அதுவா கூட இருக்கலாம்னு இல்ல பராசக்தி தான் ரிப்பீட்டடா சொல்லியிருந்தாங்க. நான் ட்வீட் எல்லாம் போடல. ஏன்னா நம்ம எதுவும் போட்டு அப்புறம் அவங்க சைட்ல டெலீட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் ஏதுக்கு டெலீட் பண்றீங்கன்பாங்க. போட்டா நம்ம டெலீட் பண்ணாம இருக்கணும். இப்போ பண்ணா நமக்கு அந்த இது ரீச்சே இருக்காது ப்ரோ. அதுக்காக தான் நான் போடாம இன்ட்டு மட்டும் கொடுத்தேன். இன்னைக்கு ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து எதுக்கு அந்த மாதிரிலாம் யார் உங்களுக்கு சொன்னா சோர்ஸ் யாருன்னு. அதுவும் இல்லாம இது சென்சார் கூட ஆயிடுச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ. இல்ல இந்த டீசர் வந்து ஜனவரி கிறிஸ்துமஸ் டயத்துல எடுத்துட்டாங்க ப்ரோ. கிறிஸ்துமஸ் அந்த டயத்துல 2 நாள் 3 நாள் எடுத்துட்டாங்க. ஷூட்டிங் உங்களுக்கு 10% ஸ்டார்ட் ஆயிருக்கு. 10% 20% முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் காரைக்குடியில ஷூட்டிங் பண்ண போறாங்க செகண்ட் ஷூட்டிங் பிப்ரவரியில. அந்த படம் பாருங்க கண்டிப்பா. வாடிவாசலும் சிவகார்த்திகேயன் படமும் பயங்கரமா தமிழ் சினிமால ஒரு பெரிய சம்பவமா இருக்கும் ப்ரோ. பெரிய சம்பவம். நம்ம எதிர்பார்க்கறத விட பெரிய சம்பவம். அமரன்னா எப்படி அத ஏன்னா இது வந்து அது பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் சொல்லல, ஒரு கண்டென்ட் வைஸா ஒரு பயங்கரமான சர்ச்சையை கலப்போம். சிவகார்த்திகேயனோட 25ஆம் படமும் வாடிவாசலும் அது
ஆமா, ரெண்டுமே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. எனக்கு வந்து இந்த சிவகார்த்திகேயன் 25யும் இது வாடிவாசலும் பயங்கர. வாடிவாசல் மேல நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சிவகார்த்திகேயன் 25ன்னோடனே இப்ப சுதா கொங்கரா ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் சில பேருக்கு மேல சில பேருக்கு அவ்வளவா இந்த படம் ஒரு ஓரளவு 25 படம் ஒரு நார்மலான பிலிமா இருக்கும். சுதா கொங்கரனால ம் சூரரை போட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட். ஆமா bro. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வெயிட் பண்றது இல்ல, இந்த இந்த படம் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ப்ரோ அந்த டைட்டில் என்ன ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. பேசுங்க, நீங்க பேசுங்க ப்ரோ. சுனித்னு ஒருத்தர் வந்திருக்காரு, கேரளா ஃபேன். ப்ரோ அதான் டைட்டில் டீசர் அப்போ இது SK25 அடுத்த வாரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டுன்னு இருக்காங்க. ரமேஷ் பாலெல்லாம் அடுத்த போட்டுருக்காரு. வாரமா? வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளைக்கு விட்டாலும் விட்டுருவாங்க ப்ரோ. ஏன்னா 25வது படம். ம் ஏன்னா அவரோட 25 ஒரு மைல் ஸ்டோன் அவரோட கேரியர்ல. அது வந்து அவரோட பிறந்த நாளைக்கு வரதான் பெட்டரா இருக்கும். அப்படின்னு வந்து February 3 ஏதோ 35 year ஆஃப் எஸ்கேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அது தெரியல. பிப்ரவரி 17th வந்து அவர் எஸ்கே பிறந்த நாள். அப்பதான் விடுவாங்க மேக்சிமம். ப்ரோ. ஆனா அப்ப ஏஆர் முருகதாஸ் அந்த டைட்டில் ப்ரோ அதுவும் அப்பதானே பிளான் என்ன ப்ரோ? பண்ணிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் அந்த படத்தோட டைட்டிலும் அன்னைக்கு தானே ப்ரோ ஆமாம், அது இருக்காங்க. தெரியல ப்ரோ. அது ஆனா அது அதெல்லாம் அது நமக்கு கிளிம்ஸ் அது டைட்டில் எப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க எதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. சிக்கந்தர்னால ஏஆர் முருகதாஸ் படத்தை அந்த எஸ்கேவோட அப்டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது பர்த்டே அன்னைக்கு வரல ப்ரோ டைட்டில். இப்ப ரெண்டுமே ரெண்டுமே ஒரே நேரத்துல வராது விட்டாது. ரெண்டு பிலிம்ஸ்க்கு ரீச் கம்மியாயிரும் ப்ரோ. ஏதாச்சும் ஒரு பிலிம்ஸுக்கு ரெண்டுமே பெரிய 13 இயர் ஆஃப் எஸ்கேக்கு வந்து அந்த சுதா கொங்கரா ப்ராஜெக்ட் டைட்டிலும் பர்த்டே வந்து ஏஆர் முருகதாஸ் டைட்டில் விட்டுறலாம்ல. அந்த மாதிரி விடுவாங்க. நமக்கு தெரியல. அது நமக்கு அப்டேட் விடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா சடனா இன்னைக்கு மார்னிங் இப்ப நைட் ஈவினிங் 6 மணிக்குன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் சும்மா இன்னைக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருவாங்க இன்னைக்கு வரும் அப்படின்னு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. அவ்வளவுதான். ப்ரோ 26 கண்டிப்பா தளபதி அப்டேட் வருமா? 26 வரும் ப்ரோ. அதான் ப்ரோ இன்னைக்கு அதான் சொல்றேன் ப்ரோ. நிறைய ட்ராக்கர்ஸ் எல்லாம் இன்னைக்கு போட்டாங்க எல்லாரும். அவங்கலாம் இப்ப பிஆர்ஓ அவங்க தளபதி அப்புறம் அவங்க கேவியனோட பிஆர்ஓ நாலேஜ் இல்லாம போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கும். அதனால ஒரு 98% எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு 2% விட்டுருங்க. ஏன்னா லைக் விடாமுயற்சி ட்ரெயிலர் விடாமுயற்சி அப்டேட் எல்லாம் போஸ்ட் பண்ணாச்சுல, அது மாதிரி 100% சொல்ல முடியாது, 98% வந்துடும். நீங்க வேணா கேட்டு பாருங்க ப்ரோ. உங்களுக்கு கேவிஎன்ல தெரியும்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு வேணா கேட்டு அவங்களா அவங்க இந்த 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 தளபதி 69 மேட்டர்ல ஒண்ணுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த அந்த ஹிண்ட் மட்டும் கொடுத்தாங்க, டைட்டில் ஹிண்ட் மட்டும். அதுவும் இருக்கலாம்னு தான் சொன்னாங்க, இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. கன்ஃபார்மா இதுதான் டைட்டில் சொல்லல. விஜயோட தளபதியோட 10 பிலிம்ஸோட டைட்டில் ஒன் ஆஃப் த டைட்டிலா இருக்கும் அப்படின்னாங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்னாங்க. மேபி சேஞ்ச் ஆனாலும் ஆகும்னாங்க. இப்ப நீ வலைபேச்சில பார்க்க வந்து எனக்கு கிராஸ் செக் பண்றப்பதான் தெரிஞ்சு இது நாளைய தீர்ப்புன்னு. நல்லா இருக்கும் ப்ரோ. நாளைய தீர்ப்புலாம் வச்சா சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த படம் நாளைய தீர்ப்புங்கிறது ஒரு ஃபிளாப் மூவி. அது வந்து இப்ப கடைசி இப்ப எப்படி விக்ரம் வந்து ஒரு அந்த காலத்துல பிளாப் விக்ரம் கமலோட மூவி ஆவரேஜா போச்சு. அது வந்து லோகேஷ் கனராஜ் ரீரைட் பண்ணி ஒரு பெரிய ஹிட்டா கொடுத்த மாதிரி இது வினோத் கொடுப்பாராம் பார்ப்போம். நாளைய தீர்ப்பு இவங்க என்ன ப்ரோ பகவந்த் கேசரி அது இதுன்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அது வேற போயிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல, ரீமேக்கா ப்ரோ அது ஏதாச்சும் ஒரு சீனை எடுத்திருப்பாங்க ப்ரோ. இவங்க அப்படியே அடாப்டேஷன்னா எப்படி ப்ரோ வாய்ப்பு இருக்கு? விஜயோட 69 அதுவும் இல்லாம ஸ்டோரி வேற என்னன்னே தெரியல ப்ரோ. திடீர்னு ஆர்மி பேக்ரவுண்ட் சொல்றாங்க, திடீர்னு த்ரில்லர் மூவின்னு சொல்றாங்க, திடீர்னு அரசியல் படம் சொல்றாங்க, மாத்தி மாத்தி இல்ல சொல்லிட்டு ஆர்மி. இருக்காங்க. இப்ப நீங்க ஆர்மி ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஓரளவு தெரியும் ப்ரோ என்ன படம்னு. ஆமா ஆமா நம்ம கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லுக் வந்தாதான் அட்லீஸ்ட் பகவந்த் கேசரியா இல்லைன்னா பாதுஷாவா மிக்சரான்னு கெஸ் பண்ண முடியும். ஏதாவது ப்ரோ சீன் அப்படிலாம் மட்டும் இருக்காது இருக்காதுன்னு ப்ரோ. நினைக்கிறேன், ஃபுல் படம்லாம் இருக்காது. அப்பெல்லாம் ஏன் ப்ரோ இப்ப எந்த ஒரு ஆக்டரா இருந்தாலுமே அவரோட கேரியர்ல ஒரு முக்கியமான படத்தெல்லாம் ஒரு ரீமேக் படமாவோ இதெல்லாம் கொடுக்க விரும்ப மாட்டாங்க ப்ரோ. லைட் இப்ப விடாமுயற்சியுமே விடாமுயற்சி ஓகே. அவரோட இது வந்து 62வது படம். அதனால ஒரு ஒரு ஏதோ ஒரு படம் பண்ணணும்னு பண்றாரு. இப்ப குட் பேட் இப்ப ஒரு 50வது படமோ 25வது படமோ ஒரு இல்லைன்னா அவரோட கேரியர் எண்ட் ஆஃப் த பிலிமோ இந்த மாதிரி ஒரு மூவியோட. அதுவும் எப்படி ப்ரோ பாலையா மூவியோட அவரோட இதெல்லாம் வேற ப்ரோ. பாலையோட ஆறாவே வேற. அதெல்லாம் நம்ம தளபதிக்கு செட் ஆகாது ப்ரோ.
அந்த பாலையாவோட இப்ப பாலையா படம் இந்த பகவந்த் கேசரிங்கிறது அந்த அங்க லாரியில பறக்கிறது அதெல்லாம் அவருக்கு உண்மையே சூப்பரா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதே அதோட ஒன்லைன்ல எடுத்து வேணா ஸ்கிரீன் பிளே வினோத்ல பண்ணி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க தவிர அப்படியே ஒரு ரீமேக் அடாப்ட் இதெல்லாம் இருக்காது ப்ரோ. ப்ரோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ, தீரன் மாரி ஒரு படம் எடுத்து குடுத்துட்டா போடும் ப்ரோ. அதுல நம்ம எதிரே பார்க்க கூடாது ப்ரோ. வினோத் ஒண்ணுமே எதிர்பார்க்காங்க. ஒரு டீசென்ட் பிலிமா இருந்தா கூட போதும். அவரோட விஜயோட நம்ம ஒரு எண்ட் ஆஃப் த பிலிம் வந்து ஒரு டீசென்ட் பிலிமா இருந்தா கூட போதும். ரொம்ப நம்ம துப்பாக்கி அப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கொடுத்திருக்கலாம். என்ன ப்ரோ அட்லீட்டா கொடுத்திருக்கலாம், அவர் சிறப்பா செஞ்சிருப்பாரு. இல்ல அட்லி கொடுத்திருக்கலாம் ப்ரோ. அதான் bro, அது ஒரு ஃபேர்வெல் பிலிமா வந்திருக்கும். அட்லி பெரிய கமர்ஷியலா கொடுத்திருப்பாரு. இப்ப அட்லியோட இது மார்க்கெட் வேற மாதிரி போயிருச்சு. அங்கிட்ட அந்த பக்கம் நார்த்ல அமீர் கான்ஸ் எல்லாம் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க அட்லிய. இப்ப தளபதி கூப்பிட்டாலும் உடனே வந்துருவாரு. இப்ப என்ன அது வந்து இப்ப வினோத் கிட்ட பண்ண வேண்டிய படம் வந்து பிகில் பிகில் டயத்துல 6 தளபதி 63 வந்து வினோத் பண்ண வேண்டிய படம். அதுக்கு பதிலா வினோத் வந்து அஜித்தோட நேர்கொண்ட பார்வைக்கு போனதுனால இவர் வந்து விஜய் அட்லியை கமிட் பண்ணி பண்ணாங்க. துப்பாக்கி கத்தி மாரி ஒரு படம் செதுக்கி விட்டா போதும் ப்ரோ. நீங்க அந்த மாதிரி வந்து இல்ல நீங்க கத்தி மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள பிலிம் வினோத் எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம ஒரு இந்த படம் தான் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல இந்த மாதிரி. இல்ல இல்ல என்னுடைய இது சொல்றேன், ஒரு அது என்னது ஆசைன்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே இப்ப இப்ப யாரா இருந்தாலும் இப்ப ஒரு இப்ப சூர்யா ஃபேனா இருந்தா இருக்கட்டும், அஜித் ஃபேனு, அவங்க இப்ப வந்து விஜய் வந்து சினிமா விட்டு போறாங்க, அரசியல் போறாங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு போகணும்னு ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு துப்பாக்கி கத்தி எல்லாம் எல்லா ஃபேனும் இப்ப வந்து நம்ம அஜித்துக்கு வந்து மங்காத்தா, இப்ப விஜய் ஃபேனுமே மங்காத்தாக்கு ஒரு நல்ல ஃபேனா இருப்பாங்க. அதே மாதிரி சூர்யாக்கு எடுத்துட்டா வேலு, சிங்கம், அயனு, வாரணமாயிரம் அந்த மாதிரி எல்லா ஆக்டர் ஃபேன்ஸும் அந்த எல்லா அந்த சூர்யாவோட அந்த பிலிம்ஸ்க்கு பெரிய ஃபேனா இருப்பாங்க. அது மாதிரி விஜயோட கடைசி படம் கத்தி மாதிரியோ துப்பாக்கி மாதிரியோ இல்லைன்னா தெரியலாம் பயங்கர கமர்ஷியலா இருக்கும். எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் கடைசி படமா இருந்தா நல்லா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. விஜய் பிலிம்ஸ் விஜயோட ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, தளபதி ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, எல்லாரும் எதிர்பார்க்கறது அதான் ஒரு நல்ல பிலிம், நல்லா கமர்ஷியலா. ப்ரோ டவுட் ப்ரோ, நடுவுல கொஞ்ச நாள் டிஎல்ல பார்த்தேன் தளபதி 70 வர மாதிரி 50-50 பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தேன். அது எப்படி ப்ரோ வருமா? தளபதி 70யா? நோ ஐடியா ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. இது இப்ப தளபதி இப்ப ஏதாச்சும் மேபி எலெக்ஷன்ல கொஞ்சம் தோத்து அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அவருக்கு பாலிட்டிக்கலா ஏதாச்சும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நடந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்ப பவன் கல்யாண் வந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. பவன் கல்யாண் 2019-18 பாலிட்டிக்கல் இனிமே செய்வா பண்ண மாட்டேன்னு போயிட்டு அதுக்கப்புறம் பாலிட்டிக்கல்ல தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பிலிம்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போயிருக்காரு. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதுல தோத்தா வாய்ப்பு இருக்குது. அதனால மறுபடியும் பண்ணணும்னா தோக்கடிங்க. ஐயோ இல்ல ப்ரோ, ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா 2026 இல்லைன்னா 2031 வேணா சான்ஸ் இருக்குது அவருக்கு. சோ மேபி படம் பண்ணவும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 100% இல்லைன்னு சொல்ல முடியாது, படம் பண்ண சான்ஸ் இல்லைன்னு. சான்ஸ் இருக்கு. அந்த ஏதாச்சும் தோத்தா மறுபடியும் ஏன்னா மறுபடியும் அவர்கிட்ட பாலிட்டிக்கு கட்சிக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாரு. மறுபடியும் அமௌண்ட் எங்க இருந்து வரும்? படம் ஏதாச்சும் பண்ணாதான் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அவருக்கு விஜய் பாலிடிக்ஸ்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ஏதோ ஒரு டெபாசிட் எதிர்கட்சியாவோ அந்த மாதிரி ஆயிட்டா கண்டிப்பா வரமாட்டாரு. ஏன்னா எதிர்கட்சியில இருந்துமே அவருக்கு மறுபடியும் அவரோட இது 2032 31 தான் டார்கெட் பண்ணுவாரு. 2031 ஈஸியா அவங்க அப்படி போயிட்டாங்கன்னா நமக்கு இனிமே இந்த பக்கம் அஜித், சிவகார்த்திகேயன், அப்புறம் விக்ரம், சூர்யா, இப்போ ஒரு 4 சிம்பு, தனுஷ், இந்த ஒரு 6 பேர் வச்சு நம்ம ஆள வேண்டியதான். கமல், ரஜினி. ப்ரோ சிம்பு தான் ஞாபகம் இருந்துச்சு. என்னதான் ப்ரோ தலைவர் ஆன சிம்பு ஒரு படம் ஒரு அப்டேட் எதுவுமே காணும். பாவம் இல்ல இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸா வரும், திடீர்னு வரும் ப்ரோ அனௌன்ஸ்மெண்ட்லாம். இல்ல ஏன்னா என்னன்னா 10 தலை வந்து 1.5-2 வருஷம் ஆக போகுது. இந்த மார்ச் வந்தா 2 வருஷம். ஒரு இது ஷூட்டிங் போனோம், எதுவுமே தெரியல, எதுவுமே எதுவும் 10 தலை முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போன 2023 ஜூன்ல வந்து அந்த தேசிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அப்போ வந்து அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க.
அப்ப கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனால ராஜ்கமல் லைட்டா லெஃப்ட் ஆயிட்டாங்க. அப்ப வந்து அமரன் அதுக்கப்புறம் இந்த விக்னேஷ் சிவனோட எல்லைக்கெல்லாம் ராஜ்கமல் வந்து அண்டர் ப்ரொடக்ஷன் வச்சிருந்தாங்க, அன்அபிஷியலா அனௌன்ஸே பண்ணாம. அப்ப வந்து விக்னேஷ் சிவனுக்காக கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணிருக்காங்க. அமரன் ப்ரீ ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிலிம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஏதோ வேற ஏதோ படம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்ஐகேவை இவங்க இவங்க செவன் ஸ்கிரீன்ட்ட மாத்தி விட்டாங்க. நீங்க விக்னேஷ் கழட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அவர் ரொம்ப AK-62 லெஃப்ட் ஆனது ராஜ்கமலுக்கு தான் போயிருக்காரு. அதே மாதிரி லவ் டுடே அந்த பிரதீப் ரங்கநாதனுமே ஒரு கதையை வச்சுட்டு ராஜ்கமலுக்கு போகவும் அதுக்கு ஏதோ பெரிய ப்ரொடக்ஷன் செலவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ அமரனுக்கு வந்து ரொம்ப இந்த பட்ஜெட்டே இப்ப 60 கோடி ரூபா 50 கோடி ரூபா ஏதோ ப்ரீ அசீவ் பண்ணி 100 கோடியோ 110 கோடிக்கோ படத்தை எடுத்திருக்காங்க. அப்ப வந்து ராஜ்கமல்கிட்ட அவங்கள்ட்ட அமௌண்ட் இல்ல. அதனால அமரன் ரிலீஸ் ஆன மட்டும்தான் அவங்களுக்கு காசு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, FTR48 ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இன்னும் பட்ஜெட் எகிரும். இப்ப அமரனுக்கே 50 கோடின்னு சொல்லிட்டு 100 கோடி ஆச்சுன்னா, இப்ப அப்ப வந்து தேசிங் வந்து 100 கோடி ரூபா அந்த படத்துக்கு பட்ஜெட் சொல்லியிருந்தாரு. அப்ப நமக்கு 200-250 கோடி ரூபா ஆகும். இது வந்து ஒரு பாகுபலி மாதிரி ஒரு ஸ்டோரி. இதுக்கு கண்டிப்பா CG VF தேவைப்படும்னு இந்த ஒரு 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 இந்த சின்ன சின்ன இதை வச்சு ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி அந்த டீசருக்கே கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் 1 கோடி ரூபா அவர் செலவு பண்ணி எடுத்திருக்காரு. அப்ப அவங்க யோசிச்சிருக்காங்க, இதுக்கே இவ்வளவுனா நமக்கு ஜஸ்ட் டீசருக்கே 1 கோடி ரூபா ஆகுதுன்னா ஒரு எவ்வளவு ஆகும்னு நினைச்சிட்டு கொஞ்சம் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. சிம்பு அது கூட மணிரத்னம் கூட தக்லைஃப்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இப்போ அஸ்வத் மாரிமுத்து ப்ராஜெக்ட் முன்னாடி ஏதாச்சும் ஒரு படம் டக்குன்னு இமீடியட்டா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ அந்த அஸ்வத் படம் வந்து இந்த வருஷமே வருமா இல்ல அடுத்த வருஷமா? அது வந்து இப்ப வந்து டிராகன் வந்து இப்ப February 21 சொல்லியிருக்காங்களா, அந்த படம் முடிச்சதும் அந்த டைரக்டர் இப்ப ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மினிமம் ஒரு மார்ச் ஏப்ரல்ல இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சு மே இல்லைன்னா ஜூன்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி சிம்பு என்ன பண்ணுவாரு, Februaryல இருந்து மே வரைக்கும் சும்மா தானே இருப்பாரு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு டைரக்டர்ஸ் இமீடியட்டா ஸ்கிரிப்ட் வச்சிருந்தா அது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ப்ரோ, இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு குயிக்கி மாரி ஏதாவது பண்றல, ஈஸ்வரன் மாரி ஏதாவது ஈஸ்வரன் மாதிரி ஏதாவது பண்ணிடலாம். இப்ப பார்க்கிங் டைரக்டர் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அவரு இமீடியட்டா பண்றதுக்கு. ஓஹோ February மார்ச்லயே அந்த படம் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு நிறைய. ஓஹோ ஆமா ப்ரோ, நடுவுல லவ் டுடே சொன்னீங்க, லவ் டுடே 100 crore பண்ணுச்சா? லவ் டுடே, ஆமா ப்ரோ, லவ் டுடே 100 தெரியல ப்ரோ கரெக்டானா. அக்கா போட்டாங்க, பட் ஆனா நான் நிறைய அந்த பாக்ஸ் ஆபீஸ் ட்ராக் எல்லாம் பார்த்தப்போ 90 85 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. தெரியல ப்ரோ, ஆனா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 400 மடங்கு நாங்க ப்ரோ, அந்த பட்ஜெட்ல இருந்து 400 மடங்கு ப்ராஃபிட். இப்ப 20 கோடி ரூபானா 85 கோடி 90 கோடி அந்த மாதிரி. அதான் நான் நிறைய அந்த ட்ராக்கிங் வெப்சைட் எல்லாம் பார்த்தப்போ 80 85 90 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அது 100 மட்டுமே தெரியல, ஆனா ப்ரொடியூசர் அக்கா 100ன்ட்டாங்க. அதான் சரி. ப்ரோ வேற யாராச்சும் பேச வரீங்களா? எல்லாரும் அங்க எல்லாரும் பேசலாம். ஏதாவது டவுட்னா ஏதாச்சும் கேளுங்க. அப்புறம் மறுபடியும் 2 மாசம் கழிச்சோ 3 மாசம் கழிச்சா ஸ்பேஸ்க்கு வருவேன். அப்புறம் இந்த வீரதீர நல்ல ஸ்லாட்டை மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். 27th போய் ரிலீஸ் பண்றாங்க. ஆமாம் ப்ரோ, அது வந்து அது பெரிய ஒரு டே, கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜான டேட் தான். மே 27 மார்ச் 27. அது என்னன்னா அவங்க February 21 இந்த படம் நிலவுக்கு என் மேலே நடிக்கும் அப்பவே இப்ப அதுக்கே ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் போட்டாங்களாம். ஆனா ஏதோ ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்குது. அதனால யாரும் தியேட்டர்ஸ்க்கு எல்லாம் போக மாட்டாங்களா அந்த சைடு, கேரளா சைடு, அதுக்கப்புறம் அரபு, அப்புறம் ஓவர்சீஸ்ல மேக்ஸிமம் தியேட்டர்ஸ் போக மாட்டாங்க. இப்ப மார்ச் 21 வந்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த ரம்ஜானுக்கு வந்து மார்ச் 30 தான் ரம்ஜானு. அதனாலதான் அவங்க மார்ச் 27 ஒரு நல்ல டேட்டா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மார்ச் 31 லான்ச் பண்ணா ரிலீஸ் பண்ணா 9 நாள் தான். அப்புறம் குட் பேட் அக்லிக்கு மார்ச் 7 8ல இருந்தே அவங்களுக்கு குட் பேட் அக்லிக்கு ஒரு ஃபீவர் கிரியேட் ஆகி இந்த வீரதீர சூரன் ஆகட்டும் எம்பூரான் ஆகட்டும் அந்த டாக்ஸ் எல்லாம் அப்படி டவுன் ஆயிரும். அந்த லாஸ்ட் ரிலீஸ் டேக்கு ஒரு 2 days பிஃபோர்லாம் குட் பேட் அக்லி டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால மார்ச் 27 வந்து வேற எவ்வளவு ரன் ஆகுமோ ஆகட்டும். மார்ச் 21 வந்து இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன யோசிச்சாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அந்த ரம்ஜான் நோன்பு இருப்பதனால இந்த மாதிரி நீங்க மார்ச் 21 வாங்க 27 வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் 27 எனக்கு தெரிஞ்சு கேரளால ரொம்ப டவுட் தான். நானே சொல்றேன், எம்பூரான் வந்து பெரிய, ஏன்னா இப்ப அவங்க ட்ரேட்ல என்ன சொல்றாங்கன்னா எம்பூரான் வந்து லியோட டே 1 கிராஸ் ஆகும்னு சொல்றாங்க. கேரளால உள்ள லியோ ஒன்னு கலெக்ஷன் இருக்கும்ல அப்புறம் டே 1 அதை வந்து கொஞ்சம் கிராஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு எம்பூரானு.
பெரிய சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஓவர்சீஸ்லயுமே லியோவோட டே ஒன் ரெக்கார்டு வந்து சாரி கேரளால மட்டும்தான். எம்புரானுக்கு வந்து அங்க கேரளாலையும் ஓவர்சீஸ்லயும் கேரளால தான் இதுதான் ப்ரோ. இப்ப வீரதீரசுரனும் வந்துச்சுன்னா வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லை, நல்லா ஓப்பனிங் வந்துடும். இப்ப வந்து இப்ப இது மாதிரிதான் பீஸ்ட் கேஜிஎஃப் 2 அது மாதிரி தான் ஆக போகுது. எப்படி கேஜிஎஃப் 2க்கு நல்லா ஸ்கிரீன் இது பண்ணாங்க, அது மாதிரி எம்புரானுக்கு எல்லாம் தமிழ்லயும் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க, ஓரளவு டீசென்டான ஆடியன்ஸ் இருக்காங்க. விக்ரம் மூவி வந்துச்சுன்னா விக்ரம் மூவிஸ்க்கு நம்ம இது ப்ரிஃபர் பண்ணுவோம். அதனால தமிழ்நாடு தியேட்டர்லாம் விக்ரம் மூவிஸ்க்கு ஒரு 60% கொடுத்துட்டு 30% எம்புரானுக்கு கொடுப்பாங்க. நமக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரணும், அவ்வளவுதான். வந்துச்சுன்னா கேரளாலையும் ஸ்கிரீன்ஸ் கவுண்ட் ஈக்குவலா டிவைட் ஆயிரும். அங்க வந்து நிறைய ஸ்கிரீன் அங்க எம்புரான் கொடுத்து ஒருவேளை எம்புரான் ஏதாச்சும் ஒன்று மிஸ்லி மிக்ஸ்டு ரிவ்யூஸோ ஏதாச்சும் டீசென்ட் ரிவ்யூ வந்தா கூட அந்த படம் கொஞ்சம் டவுன் ஆகி வீரதீரசுரன் அதேதான் ப்ரோ. மல்லூஸை பொறுத்தவரை கண்டென்ட் தான் ப்ரோ மேட்ரு. கண்டென்ட் இருந்துச்சுன்னா அவனுக்கு தூக்கிட்டு போயிடுவானுங்க அவங்க. கண்டென்ட் கண்டென்ட் மட்டும் கிளிக் ஆயிடுச்சுன்னா எங்கேயோ போயிடும் கேரளால கூட. இப்ப அந்த படம் இப்ப ப்ரோ இப்ப அவங்களுக்கு மலையாளம் சினிமால படம் எக்ஸ்ட்ரானரியா வந்துச்சுன்னா மட்டும் நல்லா ஓடும். இப்ப டீசென்ட் ரிவ்யூ வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அந்த படம் ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடும், அதுக்கு மேல ஓடாது. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த லாஸ்டா அந்த ஏதோ ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, எனக்கு பேர் தெரியல, ஐடென்டிட்டி ரெக்கச்சத்துட்டு எல்லாமே டீசென்ட் நம்பர் தான் பண்ணிருக்கு, எல்லாமே படம் சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப நம்ம எல்லாம் இந்த ஒரு டீசென்ட் ரிவ்யூ வந்தா கூட நமக்கு நல்ல கலெக்ஷன் வந்துடும் அங்க. இல்ல ப்ரோ, நான் ரீசெண்டா அந்த போர்த்தோயில் படம் வந்துச்சு அசோக் செல்வன், அது கேரளால நல்லாவே ஓடிச்சு. அசோக் செல்வன் மார்க்கெட்டுக்கு கேரளால அது வந்து சூப்பர் ஹிட். அந்த படம் 6 crore கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு, அது பெரிய விஷயம். அது இல்ல இந்த ப்ரோ, மாதிரி மலையாளம் ஃபிலிம்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரான ரிவ்யூஸ் வந்தா மட்டும்தான் நல்லா போகும். இல்லைன்னா டீசென்ட் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் அந்த இது போகாது. நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. இப்ப வந்து விஜய் பிலிம், இப்ப அங்க டோவினோ தமஸ் துல்கர்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ஸ், அவங்களுக்கே டீசென்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் இதா இருக்கும். நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல, எவ்வளவு டீசென்ட் ரிவ்யூ வந்தா மட்டும் போதும் நமக்கு, எவ்வளவு ஸ்டார்ஸ்க்குலாம். அதுதான் ப்ரோ, நம்ம கிங் ஆஃப் கொத்தாலே பார்த்தோமே. கிங் ஆஃப் கொத்தா கேரளாலே ஃபிளாப். ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான் கலெக்ஷன், அதுக்கப்புறம் அது ஃபிளாப் ஆயிடுச்சு. சில ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்க, சில பேருக்கு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாம் ட்வீட் எல்லாம் பார்த்திருக்கேன். ஏன்டா செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு போடுவாங்க, கேரளாலையுமே போடுவாங்க சில பேர். அது வந்து என்னன்னா கொஞ்சம் அப்படியே அஞ்சானு அதை அப்படியே உல்டா பண்ணி எடுத்த மாதிரி எடுத்துட்டாங்க. அதேதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் மோகன்லால் கூட அந்த விக்ரம் கிளாஷ் நடந்துச்சுல, இருமுகன் டைம் என்னமோ சம்திங். அது தெரியல, அது புலிமுருகன் நினைக்கிறேன். இல்ல விக்ரமோட இருமுகன் படம் ஏதோ ஒரு மோகன்லால் படம் கூட ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன். தெரியலையே எனக்கு, ஞாபகம் இல்ல ப்ரோ. இன்னொரு எனக்கு ரொம்ப நாளா டவுட், இருமுகனும் 100 crore இல்லையா, 100 crore இல்லையா? ஆமா ப்ரோ, அந்த 2016ல இருமுகன் நல்ல கலெக்ஷன் தான் ப்ரோ, 100 crore. பட் ஆனா எனக்கு 100 crore டவுட் ஆகுது, 80-85 நினைக்கிறேன். லவ் டுடே மாரி தான் இல்ல 100 crore தான் ப்ரோ. ப்ரொடியூசரே ஒரு இதுல ரிப்ளை பண்ணியிருப்பாரு யாருக்கும் ஒரு ஆளுக்கு, இந்த மாதிரி என்ன கலெக்ஷன் இது பண்ணுதுன்னு. 2016ல 100 crore பண்ண ஒன் ஆஃப் த மூவின்னு போட்டிருப்பாரு. தெரி, கபாலி, அதுக்கப்புறம் இருமுகன் போட்டிருப்பாரு. அப்ப ஏன் ப்ரோ நிறைய இந்த டிஎல் நிறைய பேர் எல்லாம் போடுறப்போ என்ன ப்ரோ டிஎல் நிறைய போஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ நம்பர் ஆஃப் அந்த 100 crores பாக்குறப்போ விக்ரம்க்கு அந்த இருமுகன் லிஸ்டே இருக்காது. எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்புறம், சரி ஒருவேளை இருமுகன் இல்ல போல அப்படின்னு நினைச்சிருக்கேன் நானு. இப்ப வந்து சில பிலிம்ஸ்லாம் தெரியாது ப்ரோ. அப்ப ப்ரொடியூசர் இப்போ ஒரு 3 years பேக்கே யாருக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பாரு, இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னு ஒரு 100 crore பிளஸ் ஏதோ தமிழ் ரிப்ளை பண்ணியிருப்பாரு யாருக்கோ. எனக்கு அதை வச்சா தெரியும், ப்ரொடியூசரே சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த மூவி 2016ல, அதை மென்ஷன் பண்ணிப்பாரு. தெரி, கபாலி, அதுக்கப்புறம் இந்த படம் வேற ஏதோ படத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸ்கெட்ச் தான் கம்மியா பண்ணுச்சு, 45 கோடியோ 40 கோடியோ பண்ணுச்சு அந்த படம். இருமும் நல்லா போச்சு ப்ரோ எல்லா ஊர்லயும். ப்ரோ அப்ப இந்த வீரதீரசுரன் ப்ரமோஷன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் 65 நாள் கிட்ட இருக்குல்ல, 60 நாள் 65 நாள் இருக்கு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ அதெல்லாம். ஓகே ஓகே. இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. ஓ இப்ப இது வந்து பார்ட் 2 இப்போ வருது. பார்ட் 1 எப்படி, அது ஏதாவது கொஞ்சம் எடுத்திருக்காங்களா, இல்ல இனிமே தான் எடுப்பாங்களா, என்ன? ஸ்டோரியை இனிமே ரைட் பண்ணுவாங்க ப்ரோ.
ஒரு ஓரளவு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பார்ட் ஒன்னுக்கு, நீ இதுதான் இப்படிதான் இருக்கும்னு. ஆனா ஸ்கிரீன் பிளே அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் அதுல நடக்கிற விஷயங்கள்லாம் இனிமேதான் எழுதுவாங்க. ஓ அப்படி. இப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து காந்தாரா எப்படி அங்க வருதோ அது மாதிரி தான் இதுவும் இது நினைக்கிறேன். இது இப்ப காந்தாரோ அதை சாப்டர் ஒன்னு என்னமோ ப்ரீக்வல் வருதுன்றாங்க. தான் பார்ட் ஒன்னு. ஓ அப்படியா, ஓகே. அது வந்து எப்படியும் உங்களுக்கு அடுத்த வருஷம் மே ஜூன்ல தான் படமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி மேல ஏப்ரல்ல தான். அடுத்த வருஷம் தானா? ஓகே ஓகே. நல்ல ஒரு டீசெண்டா ஒரு நல்ல ஒரு ஹிட் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் இமீடியட்டா கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த சியான் 63 முடிச்சதுக்கு அப்புறம். யாரும் பேசுறீங்களா? ஸ்கெட்ச் துரு வினாதான் ப்ரோ ஆனாரு. துரு விக்ரம் அப்பா ஆக்டிவா நடிச்சுங்கிறாரு, பையன் இல்ல ப்ரோ, காணவே இந்த இல்ல. இது அவர் பைசனுக்காக வெயிட் பண்றாரு ப்ரோ. மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் இப்ப கவின், மணிகண்டன் எல்லாருமே சின்ன இவங்க இவங்க துருவெல்லாம் இவங்கெல்லாம் ஒரே ஜெனரேஷன் ஹீரோஸ். இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துல 3 படம் நடிச்சாருன்னா அவர் 3 வருஷத்துல ஒரே படம். பைசனை மட்டும் தான் ரொம்ப நம்பி இருக்காரு. அது பாயிண்ட் தான் ப்ரோ, அது ஓகே, நல்ல விஷயம் தான். பட் ஆனா என் தாட் நான் என்ன ஏன் நினைச்சேன்னா, டிலே ஆகுது? அட்லீஸ்ட் இல்ல இந்த 3 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 3 இயர்ஸ்ல ஏதாவது ஒரு 1-2 படமா இல்ல இல்ல குத்துடலாமே, அவர் ஏதாவது குயிக்கி இல்ல மாரி இல்ல ஏதாவது. இது வந்து கொஞ்சம் மாரி செல்வராஜ் வந்து அந்த மாமன்னன் பண்ணதுனாலதான் இந்த டிலே ஆச்சு. ஏன்னா மாமன்னனுக்கு முன்னாடி ஓ மாமன்னன் டக்குன்னு கமிட் பண்ணி எடுத்த மூவி அது. அதுக்கு முன்னாடி இந்த கர்ணன் முடிச்சதுக்கு அப்புறம் துருவ வச்சுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்ப வந்து கபடியை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 6 months to 1 year ஆச்சு நம்ம கத்துக்கணும்னு மாறி சொன்னதுனால லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து ஒரு கபடி பேக்ட்ராப்ல எடுக்கிற மூவி, ஓகேவா? அதனால அவர் ஆரம்பிச்சாரு. திடீர்னு உதயநிதி கால் வந்ததுனால இவர் மாமன்னனுக்கு வந்துட்டாரு. வந்ததுனால துருவ் வந்து பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், நம்ம இந்த படம் முடிச்சுட்டு நான் அடுத்த படம் பண்ணிக்கிறேன்னு மகான் மட்டும் உடனே பண்ணி இது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மூவி பண்ணுவார் ப்ரோ. இது இந்த டாடா டைரக்டர், அதுக்கப்புறம் குட் நைட் டைரக்டர்லாம் கதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் டைரக்டர் இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும். இந்த மாமன்னன் இந்த இது பைசனுமே இப்ப இன்னும் 15 நாள் தான் ஷெட்யூல்டு ப்ரோ. மேக்ஸிமம் இந்த மார்ச்சுக்குள்ள முடிச்சிருவாங்க. பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள ஷூட்டிங் முடிச்சு போஸ்ட். அப்ப பைசன் கண்டிப்பா இந்த வருஷம் இது ஜூன் வந்துரும். ஜூலைல பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. படம் வந்துரும் ப்ரோ ஜூன். ஓகே ஓகே. வேற யாரும் பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ட்விட்டர்ல ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணிருந்தீங்களா? யாராச்சும் வருவாங்க நிறைய பேர். கொஞ்சம் நெட்வொர்க் கனெக்ஷன் விட்டு போச்சு, அதனாலதான் கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பேஸ் கேட்கறவங்களாம் அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மொத்தம் 25-30 பேர் வந்தாங்க, இப்ப யாருமே இல்லை, 10 பேர் தான் இருக்கோம். நான் பேசுற கேக்குதா? கேக்குதா இல்லை இப்படி?
பிகிலு ப்ரோ, ஹலோ கேக்குதா பேசுறது? ரியாக்டாச் பண்ணுங்கயா. சுனித் பக் இருக்கானு தெரியலையே. கேக்குது ப்ரோ. கேக்குதா ப்ரோ? அதான் ரியாக்டாச் பண்ணலாம்ல. நான் கூட ஏதாச்சும் ட்விட்டர்ல பக் நிறைய வந்துட்டு இருக்கு ஸ்பேஸ்ல, அதனாலதான் ஏதாச்சும் இருக்கு நினைச்சிட்டேன். ப்ரோ துருவ நட்சத்திரம் என்ன இதுல இருக்கு? என்ன ப்ரோ? துருவ நட்சத்திரம் ஆ பிப்ரவரி ரிலீஸ்னு போட்டிருந்தீங்களே, என்னாச்சு? ஆமா ஆமாம் ப்ரோ, அது வந்து பிப்ரவரி 14, 21 இந்த மாதிரி ஒரு டேட்ல கொண்டு வரலாம்னு இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் நாளை கழிச்சு தெரிஞ்சிடும் ப்ரோ. ஆனா அந்த 26க்கு அப்புறம் பேசுறான்னு சொன்னாங்களே. 26க்கு அப்புறம் உங்க டேட் முடிவு பண்ணிடுவாங்க ப்ரோ, எந்த டேட்ல வரணும்னு. ஓ இப்ப பேசியாச்சா? ஆமா, இப்ப ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு படம். இப்ப டேட் மட்டும் அந்த அந்த டேட்ல வந்து இல்ல இது அப்படி பண்றாங்களா? இல்ல இல்ல அந்த இப்ப வந்து இப்போதைக்கு இந்த கௌதம் மேனன் சைட்ல பினான்சியல் இஷ்யூலாம் இருக்கும்ல, அதை வந்து இப்ப ஆமா. நைட்ல தூங்காம பொங்கல் முடிச்சதுல இருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. மதகஜர் அதை எப்போ ஹிட் ஆச்சோ டே 1ல இருந்து மதகஜர் இந்த கலெக்ஷன் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த பழைய படத்துக்கு இவ்வளவு வருதான்னு. இப்ப சந்தானம் வந்து மதகஜராஜா எதுக்கு இந்த சக்சஸ் மீட்டுக்கு எல்லாம் வரலன்னா, அவருக்கு பிரச்சனை இது சர்வர் சுந்தரம் கொண்டு வரணும்னு. அவர் 2-3 நாளா தூங்கவே இல்லையா. 15 அந்த பொங்கல் மாட்டு பொங்கல் அது அன்னைக்கெல்லாம் அந்த சர்வர் சுந்தரம் அந்த இஷ்யூல பேசிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஜனவரி 31ஆம் தேதி சர்வ சுந்தரத்தை கொண்டு வரணும்னு ஒரு பிளான்ல இருக்காரு போல. அதுக்குதான் ஏன்னா அப்பல ஒரு வாரமா சைலண்டா ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க ஜனவரி 31க்கு. இப்ப வந்து பாசிபிள் கம்மியாயிருச்சு. ஏன்னா நம்ம அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க இம்மீடியட்டா உங்களுக்கு ஜனவரி 31 தர முடியாது. நீங்க வேணா பிப்ரவரி இந்த 20. படத்து ரிலீஸ் டேட்டே கேக்குறாங்களா ஜனவரி 31? ஆமா சர்வர் சுந்தரம்க்கு கேட்டிருக்காங்க. ஓ நீங்க வேணா பிப்ரவரி 21 வாங்கன்னு இருக்காங்க. இப்ப பிப்ரவரி 21 வந்தா பிப்ரவரி 21 இப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப வந்து ஒரு படம் வந்துச்சுன்னா, இப்ப மதகஜராஜா வந்துச்சுன்னா அதுல இருந்து கரெக்டா 3 வாரம் கழிச்சு ஒரு படம் பழைய ரிலீஸ் ஆகாத படம் வரணும். ஓகேவா? அப்படின்னா 12 வந்துச்சுன்னா ஜனவரி 31 அவரோட இது சந்தானம் அந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. ஜனவரி 31 வந்துச்சுன்னா பிப்ரவரி 21 ஒரு 20 நாள் கழிச்சு விக்ரமோட துருவ நட்சத்திரம், அதுக்கப்புறம் இடம் பொருள் ஏவல், இந்த மாதிரி ஒரு நிறைய படங்கள்லாம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா இடம் பொருள் ஏவலுக்கு இந்த மாதிரி சர்வ சுந்தரம்க்குலாம் பெரிய இஷ்யூலாம் இல்ல. ஆனா துருவ நட்சத்திரத்துக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. ஒரு 30 கோடி கிட்ட தேவைப்படுது. சைலண்ட் ஆகுறீங்க. வேற ஏதாச்சும் இருக்கீங்களா? சுனித் ப்ரோ கேக்குதா? சுனித் ஸ்கெட்ச் ப்ரோ கேக்குது. கேக்குதா? ப்ரோ இது நாளைக்கு குடும்பஸ்தன் படம் வருதுல்ல, அது இப்போ ப்ரீமியர் ஷோ எல்லாம் பாத்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸா வந்துட்டு. ஆமா ப்ரோ, நல்லா இருக்கான் ப்ரோ. அது ஆல்ரெடி போன வாரமே 2-3 பேர் பாத்துட்டாங்க, பார்த்து நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இது ஹேட்ரிக் ஹிட் ஆகும். ஹேட்ரிக் ஹிட்னு சொல்ல முடியாது, அது வந்து குட் நைட் நல்லா பிளாக் பஸ்டர் ப்ரோ. அந்த ரேஞ்ச்ல இந்த படம் வந்துடும் குடும்பசன். ஆனா லவ்வர் வந்து நம்ம ஹிட்னு சொல்ல, சூப்பர் ஹிட் அந்த ரேஞ்சு தான், ஹிட் தான் அந்த படம். ஏன்னா அந்த படம் சில பேருக்கு பிடிக்கவும் பிடிக்காது ப்ரோ, அந்த லவ்வர். நம்ம அதையும் சொல்லித்தாகணும். ஏன்னா சில பேர் கொஞ்சம் என்னோட டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு எனக்கு பிடிக்கும், சில பேருக்கு ஆவரேஜா இருக்கும். ஆனா இப்ப குட் நைட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதே மாதிரி குடும்பஸ்தனும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்றாங்க. படம் பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணணும், நீங்க தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ப்ரோ இப்ப துருவ நட்சத்திரம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ப்ரோ பண்றாங்க? அவங்களே ஓன் ரிலீஸ் பண்றாங்களா இப்படி? ஓன் ரிலீஸ் இப்ப திருப்பூர் சுப்பிரமணியம் இன்சார்ஜ் எடுத்து பண்ணுவார் ப்ரோ. பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. பிப்ரவரி 21க்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பாப்போம். எனக்கு சொன்னாங்க பிப்ரவரி ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க என்பி முந்தாடி நைட் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு போட்டுருக்கு. இல்ல இப்ப இந்த விஷயம் வந்து கௌதம் மேனனுக்கு தெரியுமா? என்ன ப்ரோ? கௌதம் மேனனுக்கு தெரியுமான்னு கேட்டேன். கௌதம் மேனனுக்கா? ப்ரோ அவர் தான் நைட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர் தான் பேசிட்டு இருக்காருல்ல, அவரை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, அதுதான் கேட்டேன். அவருக்கு தெரியாமலே ஏதாவது பண்றாங்களான்னு. இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப வந்து கௌதம் மேனனுக்கு வந்து ஏதோ ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 30 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க மம்மூட்டி சைட்ல வந்து ஏதோ ஹெல்ப் பண்றேன் இருக்காங்க. ஏதோ ஒரு அமௌண்ட் ஒன் ஆஃப் த ஒரு 3 கோடியோ 5 கோடியோ அமௌண்ட் பினான்சியலா ஹெல்ப் பண்றேன். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னொரு படம் பண்ணி தர மாதிரி கௌதம் மேனன் மம்மூட்டிக்கு அந்த பணத்துக்கு பதிலா அது சப்போஸ் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா தான், டாமினிக் இந்த படம் ஒரு நல்லா ரிவ்யூ இருந்துச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க. ஒண்ணு ஒரு படம் ஆஃபர் பண்றோம், அதுக்கு வந்து அவங்களுக்கு
ஒரு 10 கோடி ரூபாய் சேலரி பண்ணி ஒரு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இப்ப கௌதமனுக்கு 30 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய் இதாயிரும். அப்புறம் மிச்சம் 20 கோடி ரூபாய் அவர் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காரு போல, இந்த மாதிரி சின்ன சின்ன பிலிம்ஸ் எல்லாம் பண்ணி அதுல ஒரு 5 கோடி ரூபாய் இப்போதைக்கு அவர் கௌதமனுக்கு ஒரு 12-15 கோடி ரூபாய் தான் தேவைப்படுது. அதான் திருப்பூர் சுப்பிரமணியம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கடன்காரங்கள்ட்ட அந்த யார் யார்ட்ட நீ எவ்வளவு கடன் வாங்குனீங்க அதெல்லாம் உட்காந்து பேசி அவங்கள்ட்ட நம்ம இந்த செட்டில்மெண்ட் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுவோம் அப்படின்னு இருக்காங்க. இவர் வந்து எப்படி வாங்கியிருக்காருன்னா எல்லாரையும் 5 கோடி 10 கோடி வாங்காம சின்ன சின்ன அமௌண்ட் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி நான் வாங்கினதுனால நிறைய ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு தெரியுது. மொத்தமா 50 கோடின்னு வாங்காம ஒரு 2 பேர் 3 பேர்ட்டு வாங்கினா கூட பரவாயில்ல. ஒரு ஒரு கிட்டத்தட்ட 10-15 பேருக்கு வாங்கியிருக்காரு 50 லட்சம். அதனால அவருக்கு யாருக்கு எவ்வளவு வாங்கணும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் அவங்க சில பேர் எல்லாம் கேட்கறாங்க, இந்த சடனா வந்து கேட்கறாங்க. அதனால நமக்கு இவங்கள்ட்ட வாங்கினோமாவே தெரியலன்னு அப்படி ஒரு இதுல இருக்காரு. அப்புறம் துருவ நட்சத்திரத்தை வாங்கினா அதுக்கப்புறம் நரகாசுரன் பேர்ல வாங்கியிருப்பார்ல அவங்க வராங்க. சோ மெயினா இப்ப துருவ ரிலீஸ் பண்றது வந்து ரெடியா இருக்குன்னு சொல்றீங்களா? படம் ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு 99% ரெடி தான். இவங்க இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க டேட், ஏன்னா தியேட்டருக்கெல்லாம் அவருக்கு எவ்வளவு கலெக்ட் ஆகுது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கமர்ஷியல் படம் கிடையாது, இந்த மத மாதிரி. படம் நல்லா இருக்கும் ப்ரோ. அது நமக்கு ஒரு எல்லா ஆடியன்ஸும் போய் பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் போக மாட்டாங்க. நம்ம கௌதம் மேனன் ஃபேன்ஸ் அப்புறம் கொஞ்சம் சினிமாட்டிக் லவர்ஸா எல்லாமே துருவ நட்சத்திரத்துக்கு போவாங்க. அதனால கொஞ்சம் ஓரளவு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோட பட்ஜெட்டுக்கு நம்ம இந்த கலெக்ஷன் பண்ணுமான்னு, ஏன்னா அந்த டைத்துல 2017 இந்த படம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒரு கௌதம் மேனன் படத்திலேயே ஒரு விண்ணை தாண்டி வருவாயா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கும். அந்த ஆக்ஷன் லவர் அது இப்ப வந்தாலுமே ஹிட் அடிக்கான ஹைப் அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்கு ப்ரோ. ஆனா நமக்கு அந்த இப்ப 2017 ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாம இருக்கும்ல ப்ரோ. அப்ப வந்து பட்ஜெட் 30 கோடி ரூபாய்னா இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 50 கோடி ரூபாய். அந்த 50 கோடி ரூபாய் கண்டிப்பா பண்ணணும் அவங்க துருவ சார் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. ஓ சரி சரி. ஆமா அதெல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் இது டிஸ்அட்வான்டேஜ் தான். அதனால படம் பண்ணணும் நல்லா. படம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையில நமக்கு மதகஜராஜா மாதிரி ஒரு மேஜிக்கா ஹிட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். பாப்பா எப்படி எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு. இப்ப சப்போஸ் உங்க விக்ரம் சைடு ஒண்ணுமே சொல்லல, நம்ம படம் ரிலீஸ் ஆனா நாங்க எங்க சைட்ல இருந்து ட்வீட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. ஆமாப்பா அவங்களால அதானே பண்ண முடியும். இவர் ஏதாவது இஷ்டத்துக்கு ஒண்ணு போட்டு விட்டு அவங்க தேவையில்லாம இன்வால்வ் ஆகிட்டு. ஆமா, அதனால அது வரைக்கும் நமக்கு விக்ரம் சார் அவங்க சைட்ல இருந்து நமக்கு எந்த ட்வீட்டும் எதிர்பார்க்க முடியாது. படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் ட்வீட்டே போடுவாரு. அந்த மாதிரிதான் நமக்கு வரும். தெரியும் அது தெரியும். அதான் நீங்க மட்டும் தானே போட்டுறீங்களா? ஒரு ட்ராக்கர் யாருமே போடலையா தான் கேட்டேன். நைட் நான் போட்டேன், பிப்ரவரி நியூஸ் போட்டேன். அதுக்கப்புறம் நேற்று ஹரிச்சரன் புதுப்பேடி போட்டிருப்பாரு, ஒரு நைட்டோ என்னமோ போட்டிருப்பாரு. 2-3 ட்ராக்கர்ஸ் அவங்க டேட்டோட போட்டிருப்பாங்க. பிப்ரவரி 7 என்ன மார்ச் 7ன்னு போட்டிருப்பாங்க. எனக்கு சொன்னது பிப்ரவரி 21 வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 21 நமக்கு எப்படி ஒரு 10 நாள் அந்த படம் ஓடினா கூட போதும். ஏன்னா கௌதம் மேனன் பிலிம்ஸ்க்குன்னு ஒரு மேக்ஸிமம் நம்ம பிராக்டிகலா பேசணும், ஒரு 7 நாள் 10 நாள் ஆடியன்ஸ் வருவாங்க. ரிப்பீட்டடா 50 நாள் 100 நாள்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா அப்படின்னா ஒரு மார்ச் 5 வரைக்கும் அந்த படம் மேக்ஸிமம் ஓடும் நல்லா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் இந்த இது வேற ஏதோ படம் வருது, இந்த இது மாதவனோட படம் வருது, அதிர்ஷ்டசாலி. அந்த படம் மார்ச் 7 வருது. அப்புறம் மிஷ்கினோட பிசாசு 2மே மார்ச் தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிலிம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு அந்த கவினோட கிஸ் வந்து மார்ச் 7 இல்லைன்னா 13 வரும். ஜிவி படம் டங்ஸ்டன் தெரியல ப்ரோ. இந்த இப்ப டங்ஸ்டன் ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, டங்ஸ்டன் கிங்ஸ்டன் அப்படி மாறி அங்க போராடினாங்க, அது ரத்து பண்ணிட்டாங்க. இது கிங்ஸ்டன் ஜிவி படம். அதான் அந்த படங்கள்லாம் வர்றதுனால இவங்க பிப்ரவரி 21 வந்தா நல்லா இருக்கும் என்னோட சஜஷனு. அவங்களும் திருப்பூர் சுப்பிரமணியம் சைட்லயும் அவங்க 21 தான் ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த ஜீவா படம் ப்ரோ இப்ப ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னு சொன்னாங்களே, அர்ஜுனோட என்ன படம் அது? அதான் அந்த படம் பேர் மேதாவி ப்ரோ. மேதாவி தான் மாத்திருக்காங்க டைட்டில், ஏதோ ஒன்னு மாத்திருக்காங்க. என்ன ப்ரோ? அதான் அந்த படம் ஏதோ அகத்தியாவா ஏதோ ஒண்ணு. அகத்தியா பா விஜய் டைரக்ஷன்ல அந்த படம் 31 தான் வருதா இல்ல போஸ்ட் பண்ணாதா ப்ரோ? ஜனவரி 31. அது 31 தான் வருதா இல்ல போஸ்ட் பண்ணாதான்னு கேக்குறேன். இல்ல ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ. அவங்க நல்ல ப்ரொமோஷன்லாம் சூப்பரா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் காணோம். இன்னைக்கு ஏதோ செகண்ட் சிங்கிள் ஏதோ வந்திருக்குன்னு போட்டிருந்தேன் பார்த்தேன். ஓஹோ.
அந்த படம் தெரியல, நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல ப்ரோ படம். ஆனா ட்ரெயிலர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஜீவாவும் கொஞ்சம் சூஸ் பண்ணி தான் பண்றாரு. ஆமா, பிளாக்குக்கு அப்புறமா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குது. பிளாக் நல்ல ஹிட். அவர் இல்ல நல்லாதான் பண்ணுவார் ப்ரோ, அது நல்லாதான். அஹ் அப்ப நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா இந்த இந்த படம் வந்துடணும் ப்ரோ. சர்வ சுந்தரம்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் ஆகும் ப்ரோ. அதெல்லாம் அது நல்லா கமர்ஷியலா போகும். வினோ, சிவாஜி, ககாஷி, கார்த்தி, யுகேந்திரன், யஷ்வந்த், நிறைய இருந்திருக்கீங்க. பிகி, சூர்யா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ரச்சு. ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது 10 ஹவர்ஸ் படம் பத்தி ஏதாவது அப்டேட் தெரியுமா? 10 ஹவர்ஸா? சிபிராஜ். டிபிராஜ். சிபிராஜ் படம். இல்ல அது வந்து அதெல்லாம் வரும் ப்ரோ. ஆமாங்க. அதெல்லாம் 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது சடனா எந்த பிளானும் இல்ல. ஏன்னா அவங்க வந்து அந்த பொங்கல் டேட்டு நல்ல டேட்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மாதிரி படத்துக்குலாம் இப்ப அந்த படம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா நல்லா இருந்தாலுமே அது சின்ன படம், யாரும் வாங்க மாட்டாங்க. அது ட்ரைலர் நல்லா இருந்துச்சு ப்ரோ, அதனால தான் ப்ரோ கேட்டேன். இருந்தா அவங்க பிப்ரவரியில வேற வந்தா வரும். அப்பலாம் நமக்கு மார்ச்ல எதிர்பார்க்க முடியாது ப்ரோ. ஏன்னா மார்ச்ல இந்த கவின் படம் ஆரம்பிச்சாலே நமக்கு கவின் படத்துல இருந்து நமக்கு அப்படியே ஆரம்பிச்சது. வீர தீரசுரனு, அதுக்கப்புறம் இந்த டங்ஸ், கிங்ஸ்டனு, ஓகே 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 ப்ரோ. இதுல இருந்து ப்ரோ ஆரம்பிச்சு தக் லைஃப், குபேரா வரைக்கும் ஜூன் 20 வரைக்கும் நமக்கு பெரிய பெரிய படத்துக்கு தான் போவோம். இந்த படத்துக்கு யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த விஜயகாந்த் பையன் படம், அவரு படம் படைத்தலைவனா, அதுவும் என்ன ஆச்சுன்னு தெரியல. பொங்கல் ரிலீஸ்னாங்க, அதே காணும். ப்ரோ அதுவாச்சும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஏன்னா விஜயன்னு போவாங்க. இந்த அதுக்குன்னு ஓப்பனிங் டேல ஏதாச்சும் ஒரு மினிமம் ஏதாச்சும் ஒரு 25 லட்சம் 30 லட்சம் அந்த ஒரு நம்பர்ஸ் வந்துடும். 1 கோடி ரூபா கிட்ட வந்துடும் இந்த படத்துக்குலாம். 50 லட்சம் அந்த இதெல்லாம். ஆனா இந்த இது 10 ஹவர்ஸ்லாம் ரிவ்யூஸ் மட்டும்தான். ரிவ்யூஸ் மட்டும் டீசெண்டா இருந்துச்சுன்னா எவனும் போக மாட்டான். எக்ஸ்ட்ரா ரிவ்யூ வரணும். இந்த அதோ முகம் ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் இருந்தா மட்டும்தான் போவாங்க சின்ன படத்துக்கு. தருணம்னு ஒரு படம் வந்திருக்கு ப்ரோ போன சும்மா. அது வந்து ரிலீஸ் ஆயிட்டு மறுபடியும் போயிடுச்சுன்னாங்க ப்ரோ. நல்லா இருக்கு. போஸ்ட்பான். நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தவங்களுக்கு. பொங்கல் ரிலீஸ்ல இந்த படம் கொஞ்சம் பெட்டர்னாங்க. தருணம் அதெல்லாம் மொத்தமே 10 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆச்சு. 10 ஸ்கிரீன் போட்டுட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க, போஸ்ட் பண்ணாங்க, இன்னொரு தியேட்டர்ல வரணும். அந்த படத்துக்கு பாருங்களேன் எப்படி. அதுதான் ப்ரோ, நான் டேரக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அவருக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாரு, எனக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. தமிழ்நாடு ஃபுல்லா வைட் வே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ட்ரை பண்ணியிருந்தா இருக்கும், பண்றோம்ப்பா அப்படின்னு ரிப்ளை பண்ணாரு. அதுக்கப்புறமா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இல்ல அந்த படத்துக்கு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரணும். அந்த படம் டீசெண்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த படத்துக்குலாம் இப்ப ஒண்ணு பொங்கல் மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரானரியா ரிவ்யூ வரணும். இல்லைன்னா தனியா ரொம்ப எவனுமே வராத டேட்ல இப்ப எல்லா படமும் வந்து ஓடி ஓடி முடிச்ச காலத்துல அந்த படம் வரணும். அப்பதான் சரி பரவாயில்ல ஏதோ ட்ரை பண்ணுவோமேன்னு போய் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோ போன வருஷம் என்னன்னா காலியா கிடந்துச்சு, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். இந்த வருஷம் என்னன்னா கொத்து கொத்தா கிடக்குது, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. கொத்துனா இல்ல ப்ரோ, நம்மளுக்கு போன வருஷமும் எல்லா படமும் வந்துச்சு. பிப்ரவரியில நமக்கு சந்தானம் படம், வடக்குப்பட்டி ராமசாமி, அதுக்கப்புறம் வேற ஏதோ படம்லாம் பிப்ரவரி நல்ல நல்ல மாசம் 2 படம் வந்துச்சு ப்ரோ நமக்கு. போன ப்ரோ லால் சலமா பிப்ரவரி தான் ப்ரோ. இல்ல ப்ரோ, போன வருஷம் மார்ச் எல்லாம் ட்ரை ப்ரோ. ஆமா பீக் அவரு நமக்கு வந்து படம் மொக்க அந்த இதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப ஷெட்யூல் கரெக்டா இருந்துச்சுல ப்ரோ. ரஜினி படம், கமல் படம், அப்புறம் ஏதோ ஒரு தனுஷ் படம், மாசம் மாசம் ஏதோ ஒரு படம் வந்துகிட்டே இருந்திருக்கும். போன மாசம் மொக்க படமா இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரிதான் இந்த வருஷமும் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாக்கணும் பரவாயில்ல எல்லா படமும் பயங்கரமான லிஸ்ட்ல இருக்குன்னு. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்தெந்த படம். அதுதான். ஆனா லைன் அப் ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லா அந்த இது போன வருஷம் அஜித் படம் இல்ல, அப்புறம் சூர்யா படம்லாம் இந்த வட்டம் கரெக்டா இருக்கு. அவங்க கரெக்டா ஷெட்யூல் பண்ணி. அதுதான் ப்ரோ சொல்றேன், இந்த வருஷம் அப்படியே ஃபுல்லா பவர் பேக்டா இருக்குது. இந்த லைன் அப்ஸ் எல்லாம் போன வருஷம் இல்ல. நல்ல ஐபிஎல் லைன் மும்பை இந்தியன்ஸ் டீம் மாதிரி இருக்கு, கடப்பார டீம் இருக்கும் அது மாதிரி இருக்கு இந்த 2025 வருஷம். ரோஹித் சர்மால இருந்து ஆரம்பிச்சு பும்ரா வர நமக்கு அது மாதிரிதான். ஆரம்பத்துல குவிண்டன் டிகாக் வந்து கிங்ஸ்டனா போட்டுடலாம், அப்புறம் குபேராவை பும்ராவை போட்டுடலாம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு கடப்பார லைன் அப்ப நமக்கு இந்த டம் உள்ள பொலாடு, அதுக்கப்புறம் அந்த இவங்க பொலாடு, கடப்பாறை
கடப்பார லைனப் இருக்கட்டும் ப்ரோ, 1000 கோடி எப்போ வரும்னு தெரியல. டோலிவுட்காரன் தான் அசிங்க பத்துறான். அதான் 1000 கோடி நமக்கு இப்போதைக்கு நம்ம கனவு காண வேணாம். நம்ம வந்து ஓவரா திங்கும் பண்ணக்கூடாது. தக் லைஃபுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு 10% வாய்ப்பு இருக்கு. நான் 100% சொல்ல முடியாது. ஒரு 10% வாய்ப்பு இருக்கு தக் லைஃப். இல்ல ப்ரோ, நார்த் சைடு போய் ப்ரொமோஷன் பண்ணா நல்லா ஓடும். நம்ம ஆளுங்க யாருமே நார்த் இந்த சைடே போக வருஷம் தான் மாட்டாங்க. ப்ரோ எல்லா ஆக்டரோட படத்தையும் பார்க்க முடியும். ப்ரோ இல்ல இப்ப நார்த், இப்ப நீங்க நார்த்ல ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்றீங்க. நார்த்ல தமிழ்ல இருந்து நல்லா இறங்கி ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ரெண்டு ஆக்டர்ஸ் கமலும் விக்ரமும் தான். நீங்க வந்து கமல தக்லைஃப் இது இந்தியன் ப்ரொமோஷன், இந்தியன் 2 ப்ரொமோஷன், விக்ரம் ப்ரொமோஷன் பாருங்க சூப்பரா பண்ணிருப்பாரு. டெல்லி அப்புறம் ராஜஸ்தான் எல்லாம் போய் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி விக்ரமும் பொன்னியின் செல்வன் 1, 2 டயத்துலாம் அவர் தான் இறங்கி போய் பேசியிருப்பாரு. அப்புறம் வேற ஏதோ படம் அப்புறம் தங்கலா கங்குவாக்கும் சூர்யா அண்ணன் வந்து இறங்கி அடிச்சிருப்பாரு. கங்குவா பண்ணாங்க, பட் ஆனா நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்னால இல்ல ஓடல. சூர்யா வந்து அவங்க நார்த்ல எவ்வளவு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஹைதராபாத்ல ஒரு நல்ல பீக்ல அந்த ஹைதராபாத் அப்புறம் டெல்லியில ஒரு நல்ல ஒரு இது பண்ணாரு. நான் அது கங்குவா பண்ணாங்க ப்ரோ, அது நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்னால படம் போல. அப்படியா? இல்ல எனக்கு ஆமா, அது தமிழ்ல நெகட்டிவ் ஃபுல்லா இது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஹிந்தில கங்குவாக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஹைதராபாத்ல சூப்பரா சூர்யா இறங்கி ப்ரொமோஷன் பண்ண அந்த இது உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. இப்ப வந்து அது இல்ல ப்ரோ, நம்ம இப்ப வந்து ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்றது இல்ல. இப்ப வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்ல கிரௌட் வராது வேற. ஆனா இப்ப கமலும் விக்ரமோட ப்ரொமோஷன் பாருங்க, இறங்கி பேசிட்டு இருப்பாங்க நல்லா 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறது. ஆடியன்ஸ் மொத்தம் கம்மியா தான் இருந்திருப்பாங்க, மொத்தம் 50 பேர் 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லா பீப்புள்ஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்றது அந்த மாதிரி இது பண்ணாங்க. ஆமா. இப்ப வந்து சூர்யா வந்து எதுல பாத்தீங்கன்னா மும்பையில கங்குவா ப்ரொமோஷன் பார்த்தேன், அது சூப்பரா இருந்துச்சு. ஹைதராபாத்ல பார்த்தேன், நமக்கு பார்த்தேன். இப்ப தமிழ்நாட்டுல ப்ரொமோஷன் வந்து சூர்யா அது எப்படி பண்ணான்னு தெரியல. அதை நான் சரியா ரீச் அது டக்குன்னு எனக்கு மைண்ட்ல இல்ல. சூர்யா கங்குவா ப்ரொமோஷனா எது ரீச் ஆகுதுன்னா இந்த ஹைதராபாத் ஈவென்ட் சூப்பரா வருது. அதுக்கப்புறம் மும்பைல ஒரு பிரஸ் கூட எதுக்கு லேட் ஆச்சு, அந்த வந்து கங்குவா தானே ப்ரோ, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. மும்பைல அந்த பிரஸ் தான் ஒருத்தர் அந்த ஈவெண்ட்டுக்கு அவர் எவ்வளவு பொசிஷன் இருக்காரு, ஒரு டக்குன்னு இப்ப நம்மளே ஒரு பெரிய பொசிஷன் இருந்தா நம்ம ஒரு பப்ளிக் ஒரு 4 பேர் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா நம்ம வந்து ட்ரிகர் ஆயிருவோம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி அழகா மேனேஜ் பண்ணி பேசினாரு சூர்யா. அது எதுக்குன்னா, இது ஏதோ கையில அடிபட்டுறதுக்கு ஒரு ஃபேன்ஸ் வந்து கேட்பாரு, அண்ணா உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கான் அப்படின்னோடனே அப்புறம் வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாரு, வா நம்ம ஹக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த ஃபேன்ஸை வந்து ஹக் பண்ணுவாரு. இல்ல அவங்க இப்ப சும்மா அங்க உள்ள நியூஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, சூர்யா வந்து 20 மினிட்ஸ் லேட்டா வந்துட்டாரு. அவன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து பிரஸ் எல்லாம் இவங்க ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சூர்யாக்காக. அதனால ஆமா, அது ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது அந்த அளவு ப்ரோ யாருமே நம்ம பெர்ஃபெக்டா இருக்க முடியாது ப்ரோ. நம்ம யாரா இருந்தாலும் அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் நமக்கு லைஃப்ல அந்த மாதிரி லேட்டா தான் ஆகும். அது லைஃப்ல வந்து நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கதானே ப்ரோ செய்வாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் நம்ம கண்டுக்கணும். அவங்களுக்கு வந்து சூர்யா வந்து அந்த டயத்துல கர்ணாக்கு என்ட்ரி கொடுத்துருவாங்கன்னு பயத்துல விம்புகனே இன்டென்ஷன்லா கிளப்பி இருப்பாங்க. ஆமா ஆமா, கர்ணன் வந்து அப்ப வந்து சூர்யாக்கு கங்குவாவே ரிலீஸ் ஆகல. ஒரு 450 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இவர் எப்படி பாசிபிள், அந்த மாதிரி ஒரு இதுல அவரு மும்பைல அவர் செட்டில் ஆயிட்டாரு. கொஞ்சம் பயம் இருக்கும்ல ப்ரோ, அதனால லைட்டா சீண்டி பாப்போம்னு ட்ரிகர் நெகட்டிவா எழுதி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் ப்ரோ, அதான் எல்லாருமே நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கதான் ப்ரோ செய்வாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும். ஆமா ஆமா, இப்ப வந்து நமக்கு எல்லாரோட லைஃப் அப்படிதான் ப்ரோ. இப்ப தக் லைஃப் தான் ப்ரோ. நீங்க 1000 கோடி கேட்டீங்களா, தக் லைஃப் நம்ம நினைச்சா மாத்தலாம். ஏன்னா நமக்கு வந்து இப்ப சூர்யா ஃபேன்ஸ் வந்து நம்ம வந்து விஜய் படம் வந்து நமக்கு தளபதி 69 பண்ணணும்னு விஜயோட ஃபேன்ஸ் விரும்புவாங்க, 1000 கோடி பண்ணணும்னு. அஜித் ஃபேன்ஸ் குட் பேட் அகிலி 1000 கோடி பண்ணணும்னு விரும்புவாங்க. சூர்யா ஃபேன்ஸ் நம்ம இது ரெட்ரோவும் ஆர்ஜே பாலாஜி படம் ஏதாச்சும் ஒண்ணு படம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம விரும்புவோம். ஆனா நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு இந்த காம்போல எக்ஸ்பெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நம்ம அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டும் கிடையாது, ஒரு டீசென்டான அமௌண்ட். அதனால நமக்கு வந்து எல்லாருமே ஒரு மியூச்சுவலா அடங்குறது வந்து தக் லைஃப் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கூலி வந்து எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவ்வளவா அந்த படத்துக்கு தக் லைஃப் கம்பேர் பண்றப்ப கூலிக்கு வந்து கொஞ்சம் லைட்டா கம்மி, ஒரு 1% 2% கம்மியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. தக் லைஃப்க்கு வந்து நான் இப்ப கமல் ப்ரோ தக் லைஃப் வந்து என்ன ப்ரோ காம்போ, அதெல்லாம் சரியான காம்போ ப்ரோ. நாயகன் காம்போலாம் எனக்கு சும்மாவா ப்ரோ? இல்ல அதான் ப்ரோ, அப்பமெல்லாம் நாயகனை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க. இல்ல ப்ரோ இப்ப வந்து தமிழ்நாட்டுல விட்டுருங்க, மணிரத்னம்னா அங்க டெல்லி ராஜஸ்தான் எல்லாம் ஈஸியா கேட்டா ஹிந்துஸ்தானி இது நாயகன் டைரக்டர் வேலு டைரக்டர் அப்படி ஈஸியா சொல்லிடுவாங்க. மணிரத்னாலே வேலு நாயக்கன் ஈஸியா காமிச்சிருவாங்க. இப்ப நமக்கெல்லாம் அட்லி நெல்சன் நம்ம அங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். லோகேஷ் கனகராஜெல்லாம் அங்க நார்த்ல ரோலக்ஸ் பிஜிஎம் போட்டாதான் ஐடென்டிஃபை ஆகும். ஆனா இப்ப எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. ஏதோ ஒரு அவங்க ஜெயிலர் பிஜிஎம், அப்புறம் ஜெயிலர், அப்புறம் கைதி, அப்புறம் இந்த மாதிரி இந்த விக்ரம் எல்லாம் கொடுத்து. ஆனா விக்ரம்லாம் வந்து அங்க ஒரு இதா இருந்துச்சு, நல்ல
நார்த் சைட்லாம் விக்ரம் வந்து நல்லா தூக்கி விட்டுச்சு அந்த ப்ரோ படம்லாம். விக்ரம்லாம் அங்க அதனால வந்து நான் இப்ப போன மாசம் போன ஜூன்ல நேபாள்ல இருந்தேன் ப்ரோ. ஒரு 1 மந்த் ஃபுல்லாமே அங்க நார்த்ல மேக்ஸிமம் கேட்டதெல்லாம் புஷ்பா, கேஜிஎஃப், ரோலக்ஸ் தான் ப்ரோ. ரோலக்ஸ் பிஜிஎம் தான். விக்ரமோட டைட்டில் ட்ராக் கூட இல்ல, ரோலக்ஸோட பிஜிஎம் தாங்க. அவங்களுக்கு நான் தான் ரோலக்ஸ், நான் தான் ராக்கி பாய் நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் தான் புஷ்பான்னு. அவங்களுக்கு அந்த ட்ராக்கு, அந்த ஒரு சூர்யாவோட 2 நிமிஷம் கேமியோ, அப்புறம் ராக்கி பாய் கேஜிஎஃப் அங்க ரூல்ட் ஆயிருச்சு நல்லா. அவங்களுக்கு அந்த தான். இப்ப விக்ரமோட ஃபுல் அந்த ஃபகத் ஃபாசில், கமல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சூர்யாவோட 2 நிமிஷம் சீன் தான் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த பிஜிஎம் அதுதான், அது நல்லா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவை தக் லைஃப் தான். 1000 கோடி படம் மட்டும் நல்லா எக்ஸ்ட்ரானரியா விக்ரம் மாதிரி நல்லா ட்ரை பண்ணலாம் ப்ரோ. நமக்கு தளபதி 69 மட்டும் கொஞ்சம் விஜயே கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ப்ரொமோஷன் பண்ணாருன்னா இருக்குது சான்ஸ். கடைசி படம் 1000 கோடி அப்படி அடிச்ச மாதிரி இருக்கும். இது ப்ரோ நமக்கு பிராக்டிகலா பார்த்தா, இப்ப நம்ம அந்த காம்பவுண்ட் இருக்குல்ல ப்ரோ, இப்ப அட்லி படத்துக்கு விஜய் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணா 1000 கோடி நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரோ. இப்ப வினோத் படம் அந்த காம்போவே இப்ப லோகேஷ் படத்துக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெரிய ஒரு ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம். இப்ப வந்து வினோத்துங்கிறது எப்படி விஜய் காட்ட போறான்னு தெரியல. லோகேஷ் அட்லி மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபேன் மொமெண்ட்ல காமிக்க முடியாது அவரால். ஆனா வினோத்தோட ஸ்டைல கண்டிப்பா ஒரு நல்ல தளபதி நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த அந்த பிலிம் வந்து நமக்கு ஒரு 1000 கோடி பண்ணுமாங்கிறது டவுட் தான். இல்ல ப்ரோ, நான் என்ன நினைக்கிறேன்னா, நெல்சனும் ரஜினி சேர்ந்தப்போ அது ஹைப்பே இல்ல, அப்புறமா வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆச்சு. பார்த்தா 600 கோடி, அதுவும் 550 600 கோடி மேல. அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரஜினியே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டார், நெல்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தா. அது ஏதோ அடிச்சிச்சு. அது அடிக்கிறப்போ இது வந்து எங்க சைடு வந்து வினோத் தரமான ஒரு டைரக்டர் இருக்காரு. கொஞ்சம் செதுக்கி விட்டா இருந்துச்சுன்னா ப்ரொமோஷன் கொஞ்சம் இறங்கி நார்த்ல போய் கொஞ்சம், அதாவது ப்ரொமோஷன் பண்ணா தெரிய வரும், சரி வந்து பாப்பாங்க, ஓடிச்சுன்னா கிளிக். நார்த்ல என்னதான் இல்ல, நான் உங்களுக்கு நார்த்ல என்னதான் ப்ரொமோஷன் பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி படம் அந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ. அவன் எதிர்பார்க்கறது வந்து ஃபுல்லாவே வந்து ஃபைட்டு தான் நார்த்ல ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஃபுல்லா அவங்க ஃபுல்லா வடக்கு ரொம்ப இது ப்ரோ. ஃபுல்லா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அதுவும் பாயிண்ட் தான். புஷ்பா 2 தான் ஓடுச்சு. இந்த மாதிரி ஒரு படம் வந்து அச்சீவ் வந்துட்டு எப்படி ப்ரோ இருக்கும், நீங்களே சொல்லுங்க ப்ரோ. இப்ப தளபதி 16 ஒரு கமர்ஷியல் படம், கண்டிப்பா ஒரு கண்டென்ட் உள்ள படம். விஜய் வந்து ஒரு குப்பை படத்தை, ஒரு நல்ல ஒரு ரவுடித்தனமான படத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க கடைசி படத்தை. ஏன்னா மக்களுக்கு அது மூலமா அவருக்கு ஒரு அரசியலை மக்களை ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாரு. இப்போ அந்த படத்தையும் ரெட்ரோ சூர்யா படம் ஓகேவா, இல்லைன்னு குட் பேட் அக்லி, இந்த 3 படத்தையும் ப்ரொமோட் பண்ணா குட் பேட் அக்லி ரெட்ரோ தான் நல்லா அங்க வியாபாரம் ஆகும். ஏன்னா நல்ல ஃபேன்ஸுக்கு நல்லா தீனி தான் அந்த 2 படமும். அந்த மாதிரி ஒரு படம் இது வந்து நல்ல கமர்ஷியல் படம், வினோத் படம். நம்ம அந்த வடக்குங்களுக்கு ஏத்த மாதிரி படம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு ஆடியன்ஸ், கேரளா ஆடியன்ஸ் மேபி அதான் புஷ்பா மாதிரி, அதாவது ஒரு ஆக்ஷனா அந்த சொல்றோம்ல, அந்த மாதிரி வந்து டேரக்டர் கிடையாது ப்ரோ வினோத். நல்ல படம் மாதிரி. ஆமா, அவர் நல்ல ஒரு கண்டென்ட் ஒரு நல்ல படத்தை வந்து எடுத்து கொடுப்பாரு, அவ்வளவுதான். மேபி இப்ப வந்து அதுதான் வந்து நார்த் சைடுல அந்த அளவுக்கு பிக்கப் ஆகாது ப்ரோ. ஆமா, அது வந்து நமக்கு கண்டென்ட் தான் மேட்ரு. நமக்கு வந்து அவங்க எவ்வளவுதான் நல்ல படம் கொடுத்தாலும் அங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. இந்த தீரன் அதிகாரம் நார்த்ல ரொம்ப லேட்டா தான் பிக்கப் ஆச்சு. அது ஓடிடில பாத்துக்கப்பதான் கொஞ்சமே கொண்டாடுறாங்க. தீரனே அங்க நிறைய பிடிக்காது. அப்பனா எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் பாத்துக்கோங்க அவங்களுக்குலாம். தீரன் வந்து அவங்க இது பண்ண மட்டும் ப்ரோ வச்சு, அப்ப அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? வடக்கணங்களை இது பண்ற மாதிரி இருந்துச்சு. ஹிந்தில இல்ல, உங்களுக்கு ஹிந்தில பிக்கப் ஆகணும் அப்படின்னா நீங்க புஷ்பா மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை தான். குட் பேட் அக்லி மட்டும் கொஞ்சம் ஒரு படம் டீசன்ட் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா பாருங்க எப்படி பிக்கப் ஆகும் மட்டும் பாருங்க. ஆமா ப்ரோ, இப்ப கூட மார்க்கோ படம் வந்துச்சு, செம்ம ஆக்ஷன் படம், ஹிந்தில செம்மையா பிக்கப் ஆச்சு லேட்டா வந்து. அது அந்த மாதிரி படம்லாம் வந்து அவங்க எதிர்பார்த்து நல்லா பாப்பாங்க ப்ரோ. அதுதான் இப்ப நீங்க சொல்ற பேட்டர்ன் பார்த்தோன்னா அப்படியே கேஜிஎஃப் ஃபுல் ஆக்ஷன், ராவன் ஆக்ஷனு, புஷ்பா, அப்புறம் அந்த பாகுபலி ஒரு இது, அப்புறம் இது நீங்க பாத்தீங்கன்னா காந்தாரா கூட வந்து 100 டோஸ் 1000 கோடி அடிக்கல, ஆனா அது ஒரு நல்ல படம் தான். இல்ல காந்தாரா வந்து 400 கோடி ப்ரோ. சவுத் இந்தியா ஃபுல்லா நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. ஆமா, காந்தாரா நல்லா ஓடிச்சு. காந்தாரா நார்த் சைடு வந்து அந்த காந்தாரா வந்து அந்த அளவுக்கு இது இல்ல ப்ரோ, காந்தாரா நல்லா பிக்கப் ஆச்சு நார்த்ல. எதுனாலும் அந்த நார்த்ல சேர்த்துதான் 400 கோடி வந்துச்சு, தமிழ்நாட்டிலயும் ஓடிச்சு, எல்லாத்துலயுமே ஓடிச்சு. அந்த 25 கோடி தான் படமே எடுத்தாங்க. 400 கோடிங்கிறது அந்த படத்தோடதுக்கு பெரிய ப்ராஃபிட்.
கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் ப்ராஃபிட் மட்டும். அதுலயும் அந்த வருஷம் வந்து டேரக்டர் டேரக்டர் தான் ப்ரோ நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் லவ் டுடேல பிரதீப் நடிச்சிருக்காரு. அப்புறம் மலையாளத்துல ஒரு படம் வந்துச்சு. ஆமா ஆமா, அவங்க அதெல்லாம் டேரக்டரே வந்து நடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்போ அவங்க என்ன இதுதான் ப்ரோ, நமக்குதான் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இது அதான் ப்ரோ. தமிழ்ல வந்து இது நம்பலாம் ப்ரோ. தக் லைஃப் வந்து நம்பலாம். தக் லைஃப் மட்டும்தான் எனக்கு ஒரு சின்ன ஹோப்பு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோப் கிடையாது. மேபி கூலி வந்து கூலி இல்லையா ப்ரோ? கூலி வந்து அமீர் கான்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால வாய்ப்பு இருக்கு. ஆனா படமும் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. தக் லைஃப்ல நான் வந்து ரெண்டுத்தையும் கூலியும் தக் லைஃப் கூலியும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்ரம் வந்து அங்க கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிருக்கு ப்ரோ. ஆமா, அதனால அவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் படம் ஏதோ ஆமீர் கானை கூட்டு வந்திருக்காங்க, உபேந்திராவை கூட்டு வந்திருக்காங்க, இங்க இருந்து நாகார்ஜுனாவை கூட்டு வந்திருக்காங்க. சோ எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு ஆள் பண்றாங்க. அதனால அது வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னபடி வந்து அந்த அளவுக்கு லோகேஷ் வந்து ரைட்டிங்ல கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணாலே போதும் ப்ரோ, படம் ஆட்டோமேட்டிக்கா ஓடிடும். ஆனா இப்ப என்னைய கேட்டா தக் லைஃப் கூலியை கம்பேர் பண்றப்ப தக் லைஃப், ஏன்னா கூலி வந்து நமக்கு எந்த இல்ல கூலி வந்து நம்ம டீசர் எதுவும் வரல. எனக்கு டீசர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாச்சும் நம்ம தெரியும் ஓகே படம் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு. அவரும் ஆமா ஆமா, நமக்கு வந்து இப்ப தக் லைஃப் வந்துருச்சு. நமக்கு வந்து ஆல்ரெடி அந்த மேக்கிங் வீடியோல வந்து எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்லா ஓடி இருக்கு. தக் லைஃப் பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, தக் லைஃப் ஒரு அண்ணன் பாத்துட்டாங்க. அவங்க எப்ப அக்டோபர் போன ஜூலைலே சொன்னாங்க, டே இதை பாடுறா கண்டிப்பா அந்த இது மிர்சாப்பூர் மாதிரி ஒரு ஸ்டைல மனிதத்தன் எடுத்திருக்காரு, நான் பாத்துட்டேன்னாரு. அவங்க அந்த இது எடிட்டிங் ஃபுல் வெர்ஷன் பார்க்கலாம், சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து ஒரு ராவா எடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப ராவா கிடையாது. இது ஒரு தமிழ்ல மிர்சாப்பூர்லாம் இருந்துச்சுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டேன். அப்புறம் மிர்சாப்பூர் ஒரு வெப் சீரிஸ்ல போய் பாருனாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது ரொம்ப ராவா இருந்துச்சு. விரல்லாம் தண்ணியை துண்டா வெட்டி அந்த மாதிரிலாம் ரொம்ப எடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி மணிரத்னம் எடுத்தா எப்படி ஆகும்னாங்க. மணிரத்னம் இந்த இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ராவான இன்டென்சிவ் படம் வந்து ட்ரை பண்ண கிடையாதுன்னாங்க. அது இது வரைக்கும் ரொம்ப ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் லவ் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. ஆக்ஷனுக்கு இந்த மாதிரி மெனக்கட்டு எடுத்தது கிடையாது. இதுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு மணிரத்னம் படம் ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றேன்னா சும்மா அப்படியே சைலண்டா போகும் படம்லாம். ஆனா நல்லா இருக்கும் படம். நீ இந்த மணிரத்னம் படம் பாருங்க. ரஜினி இப்ப வந்து ரஜினி கமலை வந்து நீங்க நார்த்ல ஒப்பிட்டீங்கன்னா ரஜினிக்கு தான் போவாங்க. சோ வந்து இப்ப உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒத்துக்கிறேன். தக் லைஃப் நீங்க சொல்றீங்க, இப்ப எனக்கும் தக் லைஃப் தான். இப்ப என் பாயிண்ட் ஆஃப் வியூ தக் லைஃபா கூலியான்னு பார்க்கும்போது 1000 crore கூலி கொஞ்சம் அகேடா இருக்க மாதிரி இருக்குது. தக் லைஃபும் வந்தா சந்தோஷம் தான், சான்ஸ் இருக்குதுதான். பட் ஆனா நார்த்ல வந்து ரஜினிக்கு இல்ல நீங்க சொல்றது ரைட் தான் ப்ரோ. எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொன்னேன். இது வந்து ஏன்னா நமக்கு அந்த ஹையஸ்ட் சக்சஸ் ரேட் வந்து கமல் தான் அங்க நார்த்ல வச்சிருக்காரு. அவர் டைரக்டா ஹிந்தி பிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 படம் டைரக்ட் ஹிந்தி படம் பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு வந்து இப்ப ரஜினியே நமக்கு இல்ல, ரஜினி கமல் கம்பேரே பண்ணக்கூடாது யாருமே. அவங்க இதுல இருக்காங்க. என்னோட இதுல ஏன்னா இந்த காம்போ வேற இல்ல ப்ரோ. இப்ப கூலிக்கு எதிர்பார்த்தா நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கூலி வந்து லோகேஷோட ப்ரீவியஸ் படம் லியோவும் விக்ரம் பெரிய ஹிட், ரஜினியோட ஜெயிலர்னால பெரிய சக்சஸ் தான். அதனால அவங்க ரெண்டும் ஜாயின் ஆகிறப்ப வேற ஒரு காம்போவா தான் இருக்கும். இது வந்து இந்த 1000 கோடி தக் லைஃபா கூலியான்னு கேட்டா என்னைய கேட்டா கூலி வந்து டீசர் வர வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு தக் லைஃப் கூலி ஏதாச்சும் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். கண்டிப்பா ஏப்ரல் மாசம் வந்துடும் கூலி டீசர். அதெல்லாம் ஏப்ரல்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 14ஆம் தேதி படம் வந்துடும். அதுக்கப்புறம் பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஜூன் தானே சொன்னாங்க, ஜூன் 6. ஜூன்லாம் இல்லாது ப்ரோ, ஜூன் வந்து தக் லைஃப் ப்ரோ. ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப். இல்ல தலைவர் வந்து ஜெயிலர் சென்டிமெண்ட்னால ஆகஸ்ட்ல போலான்னு யோசிச்சுக்கிறார் போல. இல்ல யோசிக்கிறதுலாம் இல்ல ப்ரோ. இப்ப வந்து அவங்க வந்து இனிஷியலா மே 1ஆம் தேதி பிளான் பண்ணாங்க. மே 1ஆம் தேதி அவங்களுக்கு கண்டிப்பா படத்தை மார்ச் மாசம் முடிக்கவே முடியும். முடிச்சு அந்த அவசரமா 1.5 மாசத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு டக்குன்னு மூவி அவுட்புட் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் ஒரு 2 மாசத்துல முடிச்சிருவாங்க. ஜூன் கடைசியில படம் ரெடி ஆயிரும். அப்படின்னா ஜூலைல வர முடியாது. ஆகஸ்ட்ல பார்த்தா நல்லா வருது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பிரபாஸோட ராஜா சாப் வந்து இப்போ அதுக்குதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் இப்ப போஸ்ட்போன் ஆயிடுச்சு அந்த படமும். ஏப்ரல்ல சொன்னாங்க. அது இல்ல அந்த படம் ஏப்ரல் வராது. அந்த படம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த படம் வரதுனால இவங்க வந்து இந்த கூலியை வந்து இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வச்சிருக்காங்க.
ஓ இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்ட் அப்படியே ஃப்ரைடேவா அது? அந்த டயத்துல ஓகே. வந்துடும். அதுக்கப்புறம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லைன்னா அந்த டயத்துல இவங்க கூலி வந்து ஒரு 3 வாரத்துல சூர்யா 45 இப்படிதான் அவங்க செகண்ட் இப்பவே அவங்க ஷெட்யூல் போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. நம்ம எப்படி பொங்கல் தீபாவளியில இந்த இது அந்த இதுல அவங்க இப்ப அலாட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டயத்துல இந்த மூவி வரணும்னு. ஒரு சும்மா டென்டேட்டிவா கூலி வந்து ஒரு 3 வாரம் ஒரு 3 வாரமும் 25 நாள் கழிச்சு அந்த டயத்துல நமக்கு சூர்யா 45 வந்துடும். அதே டயத்துல இவங்க ப்ரோ அப்ப சர்தார் 2 வந்து இந்த வருஷமா அடுத்த வருஷமா? இந்த வருஷம் தான் எந்த டேட்ல வருது சூப்பரா. மேக்சிமம் தீபாவளிக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐயோ அப்ப வாத்தியாரு ஜூலையா? வாத்தியார் வந்து தெரியல ப்ரோ. அது வந்து நமக்கு சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு அந்த படத்துல. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அது மே மாசம் மே மே 21 அந்த மே 16 மே 23 அந்த டேட்ல அவங்க இப்போதைக்கு ஒரு சின்ன பிளான் மாதிரி வச்சிருக்காங்க. படம் ஆனா ரெடி தான் ப்ரோ. அவங்களுக்கு ஸ்டுடியோ கிரீனுக்கு கங்குவனால கொஞ்சம் சின்ன சின்ன இது இந்த படத்துக்குள்ள சைன் பண்றதுல இஷ்யூ இருக்கு. மே 16 வந்து எல்ஐசி எல்ஐகே வருதுன்னாங்க பிரதீப். அப்புறம் டிடி நெக்ஸ்ட் லெவலு. ஓஹோ. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் வரும் ப்ரோ. அது வந்து நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியல. அது ஒரு சின்ன மூவி தான். ஓகே ப்ரோ. ஓகே. போன வருஷம் வந்து அந்த அளவுக்கு பெரிய படம் வந்து ஜனவரில இருந்து மேக்குள்ள எந்த படமும் அந்த அளவுக்கு இறங்கல. ஓ மேலதான் வந்துச்சு ப்ரோ. அரண்மனை வந்து தானே இட்டாச்சு ஃபர்ஸ்ட். அரண்மனை 4 ஆமா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் வரைக்கும். போன வருஷம் மே 3. மே 3. அப்புறம் இந்த படம் கவினோட இது சாரு அப்படியே கருடன் அப்படியே சாரு இல்ல ப்ரோ பெரிய படம் சொல்றேன். எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் வந்து பெரிய பெரிய படமா வந்து இறங்குது. நீங்க ஸ்டார்ஸ் படம் சொல்றீங்க. அதான் ஆமா பெரிய பெரிய ஸ்டார். பெரிய படமே ராயன்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இந்தியன் 2ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆமா மகாராஜா சொல்லலாம்ல ஸ்டார் படம் தான் அதுவும். ஆமா மகாராஜா ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. மகாராஜா அதுவும் மேக்கு அப்புறம் தானே ப்ரோ வந்துச்சு மகாராஜா. ஆமா ஜூன் 13 தான் இருந்துச்சு அந்த படம். ஆமா பொங்கலுக்கு இவங்க 2 பேர் கொலை வந்துச்சு. அதுக்கப்புறம் நேரா ஜூன் தான். சரி கொஞ்சம் இந்த வருஷம் தான் வந்து கொஞ்சம் கரெக்டா அமைஞ்சிருக்கு. இப்போ பொங்கலுக்கு வந்து மதகராஜா கொஞ்சம் ஓரளவுக்கு பிக்கப் ஆயிடும். ப்ரோ வணங்கான் ஹிட்டா ப்ரோ? முகில் ப்ரோ வணங்கான் ஹிட்டா? ஆமா ப்ரோ. அந்த படம் ஏன்னா அந்த படத்துக்கு பாலா படத்துக்கு ஆடியன்ஸ் போக மாட்டாங்கல்ல. சொல்றாங்க வணங்கான் வந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய படம் தான் சொல்றாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ இது வந்து பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட் அதிகமா இருக்கும். கலெக்ஷன் வந்த மாதிரி தெரியல. சோ அதான் டவுட் ஆகுது. தியேட்ரிக்கலா அந்த ஒரு 70% கலெக்ஷன் வந்திருக்கு ப்ரோ. 60% கலெக்ஷன் வந்திருக்கு. இப்ப ஆடியோ ரைட்ஸ் டிஜிட்டல் சேட்டலைட் எல்லாம் சேல் பண்ணா உங்களுக்கு வந்து அவங்க போட்ட காசு வந்துடும் அவ்வளவுதான். ஓ அப்படியா? நான் பார்த்தது அருண் விஜய்க்கு வந்து ஒரு நல்ல படம் தான் சொன்னாங்க ப்ரோ. அருண் விஜய் இதுக்கு முன்னாடி பண்ணாதது இந்த படத்துல பண்ணிருக்காங்க. இல்ல நல்ல படம் தான் ப்ரோ. அதுக்காக நம்ம வந்து உண்மை இந்த படம் 15 கோடி பண்ணிருக்கு 25 கோடி அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுல்ல. கலெக்ஷன் நல்ல படம் 10 crore அந்த மாதிரி தான் பாத்துனேன். என்னடா இது 10 கோடி தானா? நல்லா பொங்கலுக்கு வந்துச்சே இன்னும் கொஞ்சம் ஓடி இருக்கலாமே. அப்புறம் இன்னொரு படமும் நல்ல படம் தான் சொல்றாங்க காதலிக்க நேரமில்லை. நான் பாக்கல அதுவும் நல்ல படம் தான். அது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் அது. இல்ல மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இல்ல. அந்த படம் பொங்கலுக்கு வந்தாக்காம லவ் டு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இன்னும் பயங்கரமா போயிருக்கும் அவ்வளவுதான். போல அதுக்கெல்லாம் காரணம் சுந்தர்சி தான் ப்ரோ. மரகதராஜா வேற கூப்பிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. ப்ரோ ஒண்ணுமே இல்ல. விடாமுயற்சி யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ப்ரோ. விடாமுயற்சி லிட்டரலா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல விடாமுயற்சின்னு இல்ல. அது அவங்களோட இது ப்ரோ. அது அவங்களோட பிரச்சனை. லைக்கா இவங்க வீரதீர சூழலை விட்டுருக்கலாம். நம்ம அவங்க கொஞ்சம் விடாமுயற்சி டீம் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் டயத்துல நாங்க வரலன்னு சொல்லினா வீரதீரசனுக்கு கொஞ்சம் குயிக்கா வேலை பார்த்து பொங்கலுக்கு இறக்கிருப்பாங்க. பட் ஆனா வீரதீர சொல்லியிருந்தாங்களா ப்ரோ முதல்ல? இல்ல ப்ரோ ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் மார்ச்சுக்கு போயிட்டு இல்ல முதல்ல 24th அவங்க அபிஷியலா ஜனவரி மட்டும் தான் அனௌன்ஸே பண்ணாங்க. அவங்க எதனால அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஜனவரி 10 விடாமுயற்சி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 2 weeks தான் கேப் இருக்கும். அதனால நம்ம 24th வருவோம். நாளைக்கு வரதா இருந்துச்சு. இப்ப விடாமுயற்சி போஸ்ட்போன் ஆகிறதுனால இவங்க என்ன பண்ண நினைச்சிட்டாங்க டக்குனு ஒரு ஃபர்ஸ்ட் ஐடி செகண்ட் தாட் என்ன இருந்துச்சுன்னா பொங்கலுக்கு வந்துடலாம் ஜனவரி 10 நம்ம வரலான்னு போனாங்க. அந்த டயத்துல பார்த்தா இவங்க ஒரு நாள் ஷூட்டிங் மட்டும் இருந்திருக்கு கரெக்டா அந்த டயத்துல. அப்ப பார்த்தா அவர் டேரக்டருக்கு அம்மா போட்டுச்சு. அதனால ஒன்னும் எடுக்க முடியாது. சரி கொஞ்சம் மெதுவாக வருவோன்ட்டு மார்ச்சுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இவன் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு கிறிஸ்துமஸ் டயத்துலயோ இல்லைன்னா ஜனவரி டிசம்பர் 20 15 அந்த டயத்துல நாங்க பொங்கலுக்கு வரலன்னு கன்ஃபார்ம் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு வந்திருக்கும் வீரதீர சூரன்.
இவங்க விடாமுயற்சி கொஞ்சம் பண்ண கன்ஃபியூஷனாலதான் இவங்க எதுக்குமே வேணாம், ஜனவரி பிப்ரவரி வேணாம், டேரக்டா மார்ச்சுக்கே வந்துரும்னு போயிட்டாங்க. நாளைக்கு ஒரு 6 படம் நாளைக்கு ஒரு 5 படம் போறீங்களா ப்ரோ? நீங்க இறங்குறாங்க. போறீங்களா bro நாளைக்கு முகில் ப்ரோ? இல்ல வேணாம் ப்ரோ, நமக்கு இப்போதைக்கு நான் குடும்பஸ்தான் போனா போவேன், இல்லைன்னா கொஞ்சம் டேரக்டா. நல்ல ரிவ்யூ தான் வந்து. இல்ல நல்லா நல்ல ரிவ்யூ வந்தாலுமே நமக்கு ஆமா, நல்ல ரிவ்யூஸ் தான். ப்ரோ எனக்கு நான் டாமினிக் அந்த கௌதம் மேனன் படத்துக்கு போகணும்னு பார்த்தேன். அதுக்கு பக்கத்துல எங்கேயுமே தியேட்டர் ரிலீஸ் ஆகல, மொத்தமே ஒரு ஷோ தான் ஓடி இருக்கு, அதுவும் நைட்டு 10:45. எங்க வீட்ல இருந்து 15 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் அதெல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் வேஸ்ட்னு பார்த்துட்டு ஓடிடில பாத்துக்கலாம். கொஞ்சம் ஏதாச்சும் குடும்ப ஃபன் மட்டும் போனாலும் போவேன், இல்லைன்னா டைரக்டா விடாமுயற்சி தான். மணிகண்டன் செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்ல ஸ்கிரிப்டா தான் ப்ரோ. அது பேசிக்கலி ஒரு நல்ல இதுதான் ப்ரோ. அப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. என்ன படம்? கார்த்திக் சுப்ராஜ் படம் இல்ல, இது விக்ரம் வேதாக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. முன்னாடி 2016 விக்ரம் வேதா 17ல வந்துச்சு. 16 அது என்னது 8 தோட்டாக்களா? ஆமா 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 ஆமா. அதுல எல்லாம் ஒண்ணு சூப்பர் ஆக்டிங் ப்ரோ. அதுல எட்டு எந்த சீன் வருவாரு, அந்த இவரு எம்எஸ் பாஸ்கர் டீ கடையில உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, அந்த சீனா? ஆமா இல்ல ப்ரோ, ப்ரோ, ஆமா ப்ரோ. அங்க அவங்கள ஒருத்தரா இருப்பாரு, அந்த திருடுற இதுல ஒருத்தரா இருப்பாரு. ஓகே 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 ப்ரோ, ஒரே நிமிஷம் பேசிட்டே இருங்க, நீங்க யாராச்சும் பேசிங்க, ஒரு நிமிஷம் ஃபோன் மட்டும் எடுத்து பேசிட்டு இருந்தேன். ஓகே ப்ரோ, ஓகே. ப்ரோ வேற யாராவது குத்துட்டு போயிருக்கலாம் ஸ்பீக்கருக்கு. ஆளு இல்ல ப்ரோ, இல்ல கோவஸ்டா போட்டு போங்க ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, வேற யாராவது ஏத்தி விடுங்க ப்ரோ. நீங்க யாருனாலும் வந்து பேசுங்க, நீங்க எல்லாரும் யாருனாலும் நீங்க கொஞ்சம் ட்வீட்ல கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணிடுங்க இந்த ஸ்பேஸ, நிறைய பேருக்கு வரட்டும், நிறைய பேசுவோம். யார் யாரு விருப்பப்பட்டோ கோவஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கரா போட்டு வாங்க, எல்லாரும் பேசுங்க. ஏன்னா இல்ல ப்ரோ, நான் இப்போ எனக்கு ஒரு கம்பெனில இருக்கேன், நான் 10 மணிக்கு ஷிஃப்ட் முடியும், அப்புறம் கிளம்பிடுவேன். லக்ஷு கோஹோஸ்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன், அவருக்கு கொடுத்துருக்கேன். வந்து இல்ல நான் கம்பெனில இருக்கேன் ப்ரோ, இப்போ 10 மணிக்கு கிளம்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க போன் பேச போறீங்க, அதான் கோவஸ்ட் குடுத்தீங்கன்னா வேற யாருக்கா ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அவருக்கு கொடுங்க, பிகளுக்கு. யாருக்கு ப்ரோ? இந்த அவருக்கு கொடுங்க ப்ரோ. யாருக்கு ப்ரோ? எனக்கு யாராச்சும் நீங்க யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்படி கோஹோஸ்ட் மட்டும் ரெக்வஸ்ட் கொடுங்களேன். ரெக்வஸ்ட் கொடுங்க. இல்ல டக்குன்னு ஆளா காணோம், என்ன ப்ரோ? இப்ப பாத்தீங்கன்னா மேஜிக் மாதிரி இருக்கு. 30 பேர் கிட்ட இருந்தாங்க, இப்ப டக்குன்னு 10 பேர் ஆளா காணுமே ப்ரோ. அதான் கீழே இருக்க யாரும் பேச தோணலையா? யாரும் வர மாட்டாங்க. இல்ல வருவாங்க ப்ரோ, டக்குன்னு ஆளா காணுமே பாத்தீங்களா? ஒவ்வொரு ஆளா ஆட் ஆயிட்டு இருக்காங்க, மேஜிக் மாதிரி இருக்கு. பக்கா இருக்கு. இன்வைட் கோஹோஸ்ட் ப்ரோ, உங்களுக்கு யாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன், யாருனாலும் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. சடனா ஏதாச்சும் கால் வந்துச்சுன்னா அப்புறம் போயிடும். யாராச்சும் கேரளால இருந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டிஎம் மட்டும் பண்ணுங்க. கேரளால யாராச்சும் மூவில டெக்னீஷியனா ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரிலாம் இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் கேரளா மலையாளம் அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலரா போடணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபகத் ஃபாசில், அப்புறம் பசில் ஜோசப், அப்புறம் இந்த இவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம இங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஏன்னா சில பேத்துக்குலாம் என்ன படம் வருதுன்னே தெரியாது. இந்த கிஷ்கிந்த காண்டம்னு ஒரு மூவி இருந்துச்சு, அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு அவங்க படம் எல்லாம் செம்மையா இருக்குது. நானும் ஓடிடி எல்லாம் பாத்துட்டு இந்த படம் தியேட்டர்ல பார்த்தலாமே அப்படின்னு தோணுச்சு. என்னோட கொஞ்சமா ஆமா, நானும் இந்த பனி படம் பார்த்தேன் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. இல்ல நமக்கு வந்து படம் நமக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். குருவாயூர் அம்பலயில், அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ். ஆனா அந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டா தெரியாது, நமக்கு பேரவே சொல்லுது. ஆமா, ஏன்னா அதிக பேர் நடிச்சிருப்பாங்க. இப்போ பனிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோ யாருன்னே இல்ல தெரியாது. சரி, இப்ப ப்ரோ பனி வந்து ஜோஜு ஜார்ஜ் ப்ரோ, சிவதாஸ், சுருளி சிவதாஸ். அவர்தான் ப்ரோ. ஆனா 4 பேர் இருப்பாங்க அதுல.
ஓ அப்படியா? நான் பார்த்தேன், படம் பார்க்கல. இல்ல ப்ரோ, நான் அதை சொல்ல. இப்ப வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ குருவாயூர் அம்பலநாயகன் ஓகேவா, அந்த படம் பிருத்திவிராஜ், பசில் ஜோசப். ஆனா அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியாது ப்ரோ. கூகுள்ல சர்ச் பண்ணும். எனக்கு தெரியும் ப்ரோ, விபின் தாஸ். விபின் தாஸா? ஆஹ் அவர் என்ன மூவி பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடி? அந்த அளவுக்குலாம் தெரியாது, டேரக்டர் பேர் தெரியும். இப்ப அப்புறம் இந்த இல்ல ப்ரோ, எனக்கு வந்து இப்ப இப்ப நமக்கு லோகேஷ் கனகராஜ், நம்ம இப்ப விபின் தாஸ் சொல்றீங்க. இப்ப லோகேஷ் கனகராஜ் நீங்க சொன்னா நமக்கு வந்து அவரோட மூவி மாநகரத்துல இருந்து நம்ம எல்லா மூவியும் சொல்லுவோம். இவங்க இவ்வளவு மூவி ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா கார்த்திக் சுப்புராஜ் டீம்ல இருந்திருக்காங்க நம்ம சொல்றோம். இப்போ இப்ப ஜேக்ஸ் பிஜாய், அப்புறம் அவங்க பேர் என்ன, சுஷின் சாம்லாம் நல்லா மியூசிக் டைரக்டர். அவங்க என்னென்ன மியூசிக் பண்ணாங்கன்னு ஒரு 3 மூவி 4 மூவி சொல்லுவோமே தவிர ரொம்ப டீட்டெயிலாம் சொல்ல மாட்டோம். ப்ரோ அதுதான் ப்ரோ, நம்ம எல்லாம் தமிழ் சினிமா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுப்போம். மல்லூஸ் பத்தி அவ்வளவா தெரியாது. பட் ஆனா அவங்க என்னன்னா, அவங்க ரெண்டுமே பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்க இப்ப நான் நிறைய மல்லு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், ரெண்டுமே பேலன்ஸ்டா இருப்பாங்க சொல்லப்போனா. ஆமா, நான் என்ன அவங்கள பத்தி இப்ப இப்ப இந்த விபின் தாஸ்னா, விபின் தாஸோட நெக்ஸ்ட் மூவி என்ன பண்றாரு, அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ பண்ணணும். அந்த மாதிரி இப்ப இது ஆவேசம் டைரக்டர் இப்ப வந்து இவங்க மம்முட்டி மோகன்லால் வச்சு ஒரு படம் சாரி மோகன்லால் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அது யாரு, அந்த படத்தோட டீட்டெயில் எல்லாம் கேட்டா நமக்கு இங்க கரெக்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். பரவாயில்ல, இந்த படத்தோட டைரக்டர் இந்த மூவி பண்றாரா, அந்த மாதிரிலாம் ஒரு எதிர்பார்ப்பு ப்ரோ. இப்ப நம்ம சும்மா சின்ன சின்ன அப்டேட், இப்ப ஹரிஷ் கல்யாணோட நெக்ஸ்ட் படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சுன்னு ஒரு சின்ன அப்டேட் போட்டா அது மாதிரி அது ஒரு அப்டேட் தானே. அது மாதிரி மலையாளத்துல ஒரு பெரிய பெரிய ஸ்டார்ஸோட அப்டேட்லாம் யாருமே போட மாட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து சொல்றீங்க, தமிழ் ட்ராக்கர்ஸ்ங்களா? தமிழ் டிராக்கர்ஸ் இல்ல, அங்க கேரளா சைடுலயுமே யாரும் போட மாட்டாங்க. அவங்க சடனா மூவி அனௌன்ஸ் பண்ணிட்டு மூவி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு. அதுதான் ப்ரோ, அவங்க வந்து எளிமையான இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து இப்ப மம்முட்டி படமே இப்ப வந்திருக்குது. இப்ப இதே ஒரு ரஜினி படம், கமல் படம் வருதுன்னா எப்படி ஒரு ஹைப் இருக்கும். அது வந்து கம்பேர்ட் டு மம்முட்டிக்கு இல்லல்ல, அவங்க எளிமையா இருப்பாங்க அவங்க. ஆனா அங்க போன வருஷம் டர்போ தான் நம்பர் 1 ப்ரோ. கேரி டர்போ மம்முட்டி படம் வந்துச்சுல, அதான் நம்பர் 1 டே 1ல. பட் ஆனா டர்போ ஆவரேஜ் தான் நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஓ ப்ரோ, இங்க ஒருத்தர் அங்க இருக்காரு, அவர் மம்முட்டி படம்லாம் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க அந்த மோகன்லால் படம் கம்பேர் பண்ணும்போது மம்முட்டி படம்லாம் சூப்பரா இருக்கும். மம்முட்டி படம் பாத்திருக்கீங்களா? பிரம்மயுகம் பாத்திருக்கீங்களா யாராச்சும்? பிரம்மயுகம். அப்புறம் அதுல மூணே பேர் தான் ப்ரோ நடிச்சிருப்பாங்க. நண்பகல் நேரத்து மயக்கம் இன்னொரு படம் இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும் ப்ரோ. அது வந்து தமிழ்நாட்டுலதான் எடுத்தாங்களே, தேனி சைட்ல தான். இல்ல ப்ரோ, இப்போ இது பாண்டிச்சேரியில எடுத்திருப்பாங்க படம். பாண்டிச்சேரி சைட்ல கும்பகோணம். தேனி பயணின்னு கேள்விப்பட்டேன். தேனி இல்ல ப்ரோ, அந்த இது கும்பகோணம், அந்த இது கும்பகோணம் தஞ்சாவூர் சைடு ப்ரோ. இங்க ஒருத்தர் அவர் மலையாளி, அவரு இது தீரன் அதிகாரம் 1 மாதிரி ஒரு படம் உண்டு ப்ரோ. கண்ணக அது ஏதோ ஒரு மூவி வருங்க. 4 போலீஸ் வந்து திருடனை பிடிக்க போவாங்க. கண்ணூர் ஸ்குவாடு. கண்ணூர் ஸ்குவாடு, அதுவும் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பெரிய ஹிட் ப்ரோ. இப்ப இந்த படம்லாம் ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம் ப்ரோ. நீங்க எப்பயாச்சும் இதுனா இந்த இது நண்பகல் நேரத்து மயக்கமா ஒரு கதையும் இல்ல, ஆனா ஒரு கிராமத்துல போய் ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி எவனுமே பண்ண மாட்டாங்க. இப்போ இது கௌதம் வாசுமேனன் படம் எப்படி ப்ரோ இருக்கு? அது நல்ல ரிவ்யூ. அது நல்லா இருக்கா ப்ரோ. கொஞ்சம் ஓரளவு டீசெண்டா, நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போகாம போனா நல்லா இருக்கும். ப்ரோ ஸ்லோ பேஸ்டு பிலிம்ஸ் பாக்குறவங்களுக்கு அது பிடிக்குமா? ஸ்லோ பேஸ்டு த்ரில்லர் பாக்குறவங்களுக்கு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பா கௌதம் மேனன் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் சொதப்பவே இல்லையா, கொஞ்சம் அவரு என்ன சொன்னாங்களோ, என்ன கதைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ப்ரோ அங்க மலையாளி ஒருத்தர் இருந்தாரு, அவர் காணாம போயிட்டாரு. அவரு அப்படியா? அபிஜித்னு ஒருத்தர் இருந்தாரு, ரெக்வஸ்ட் கொடுத்தேன், காணாம போயிட்டாரு. ஓகே ஓகே ஓகே. நம்ம தப்பாலாம் பேசலாம் ப்ரோ. நான் அங்க உள்ளதெல்லாம் அப்டேட் பண்ணும் அப்படிதான் போட்டுருக்கேன். இவ்வளவு நேரம் கேட்டு இருந்தாரு, இப்ப காணாம போயிட்டாரு. வருவார். அப்புறம் ரிலீஃப் கிளப்பா அப்படின்னு ஒரு படம் இப்ப ரீசெண்டா நல்லா இருக்கு. யோசிச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ மலையாளிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் படம் பார்த்தா தமிழ் பேசினா புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் தமிழ் படம் எல்லாம் அங்க நல்லா ஓடுது. பட் ஆனா நம்ம வந்து இப்ப மலையாளி ஸ்பீடா அவங்களுக்குள்ளே பேசிங்கன்னா புரியாது. நம்மளுக்கு புரியும், சும்மா 1-2 வார்த்தைக்கு பேசினா புரியும். அவங்க ஜெயிலர் லியோலாம் அங்க போயிட்டு சம்பவம் பண்ணுது. அதே மலையாள படம் வந்து சூப்பரா இருந்தா கூட இங்க நம்ம தமிழ்நாட்டுல அவ்வளவா ஓட மாட்டேங்குது.
சோ அதுதான் ரீசன் போல, அந்த மொழி தான் ரீசன் போல. மலையாள படம் வந்து இங்க வந்து மலையாளத்துல டப் பண்ண மாட்டாங்க ப்ரோ, டைரக்டா தமிழ்ல தான் வந்து டப் பண்ணுவாங்க. ஹலோ ப்ரோ, பேசுறீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன ப்ரோ சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, யாரும் பேசல, அதான் சைலண்ட் ஆயிட்டேன். அப்படியா? அப்புறம் யாருமே பேசலன்னு அப்படியே வெளியே போயிடுவாங்க ப்ரோ. ப்ரோ அவர் இருக்காரா யாரு? இல்ல பக்கத்துல? வருவாங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எல்லாருக்கும் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஸ்பேஸ் கேட்பாங்க ப்ரோ. 1.5 மணி நேரம் ஆச்சு. ஒரு 30 பேர் இருந்து கேட்டாங்க. எனக்கு அதுவே அதிகம் தான் 30 பேர்லாம். ஏன்னா நம்ம ரெகுலரா ஸ்பேஸ் போட்டாங்க கண்டிப்பா ஆடியன்ஸ் வருவாங்க. நம்ம சிறந்த பேச்சாளர்லாம் கிடையாது. நமக்கு ஒரு 30 பேர் வந்து அப்டேட் கேட்டு போவாங்க. அவங்களுக்கு தேவை அந்த ஃபேவரட் ஆக்டரோட அப்டேட் ஏதாச்சும் இருந்தா கேட்டு போவாங்க, அவ்வளவுதான். கேட்டு முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு கிளம்பிடுவாங்க. கதையெல்லாம் பேச நமக்கு ஒண்ணு இப்ப இதெல்லாம் இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. சும்மா ஒரு இதுவே தினமும் போட்டாதான் தப்பு. ஒரு 2 மணி நேரம் பேசினாதான் தப்பு. ஏன்னா நம்ம நேரம்லாம் போகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ, இதுலயே அடிக்ட் ஆயிருப்பாரு. ஆமா, இந்த மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி போட்டா ரொம்ப பெட்ரு. ஏன்னா கண்டிப்பா தினமும் வலைபேச்சு இந்த மாதிரிலாம் நியூஸ் வருது. அதுவே தெரியாத இப்ப வலைபேச்சுல சொல்லாத நியூஸ்லாம் ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் ஒரு 2 3 தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அது தினமும் தெரியாது. இப்ப மந்த்லி பார்த்தா ஒரு 2 3 நியூஸ் எக்ஸ்ட்ரா தெரியும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் நியூஸே நமக்கு கிடைக்கும். இல்ல வலைபேச்சுக்குமே மாசம் ஒரு 10 15 நியூஸா மேக்ஸிமம் கிடைக்கும். இவங்க அடிச்சு விடுறதுதான். ஊடால போட்டு அவங்க ஒரு 10 நியூஸ் அடிச்சு அடிச்சு விட்டுருவாங்க. விடுறதுலாம் இல்ல, சும்மா இப்ப ஒரு ஒரு நியூஸே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஹரிஷ் கல்யாண் மூவி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு கவினோட மூவி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த படத்தை பத்தி ஒண்ணுமே சைலண்டா இருக்கும். திடீர்னு அவங்க வலைபேசல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நீங்க முடிஞ்சிச்சுன்னு, அவ்வளவுதான். அந்த படத்தை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். சும்மா இந்த அவங்களுக்கு ஹரிஷ் கல்யாண் சைடும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கவின் சைடும் சரி நம்ம படத்தை பத்தி ப்ரொமோஷன் தானே, கெட்டது ஒன்றும் சொல்லல அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க. மொத்தமே நமக்கு நியூஸ் கம்மியா தான் ப்ரோ கிடைக்கும். இப்ப நீ டிவில எல்லாம் பாத்துக்கோங்களேன், ஒரு டாபிக்கான பெரிய நியூஸே நமக்கு ஒரு 4 5 நியூஸ் தான் தினமும். ஒரு ஹார்ட் கண்டென்ட்டே ஒரு நாளைக்கு 1 2 தான் கிடைக்கும். அது கூட இந்த யானை காட்டுக்குள்ள யானை போறது, அப்புறம் பிள்ளைங்க வண்டியில ஆக்சிடென்ட் ஆகுறது, அப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸா போட்டு போட்டு அவங்களுக்கு இம்ப்ரெஸ். முக்காவாசி வந்து அது பாலிமர் தான். நெகட்டிவான இது, அதுக்கப்புறம் அன்னெசரியான நியூஸ் எல்லாம் போட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வியூவர்ஷிப் இதெல்லாம் கிடைக்கும். அதனால எதுக்கு எனக்கெல்லாம் எக்கச்சக்கமா போடணும்னு தோணும். போடணும்னா நமக்கு நெகட்டிவான நியூஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வரும் ப்ரோ. உண்மையான ட்ரஸ்டபிளா சினி இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான நெகட்டிவ் பாசிட்டிவான நியூஸோட நெகட்டிவான இன்சிடென்ட் எக்கச்சக்கமா நடக்கும். அதெல்லாம் போட்ட எனக்கு அப்புறம் என்னோட ஃபியூச்சர் வந்து இப்போ யாரும் ப்ரொடக்ஷன் சைட்லாம் ஏதாச்சும் ஒரு இது நம்ம ஏதாச்சும் மூவி ப்ரொமோஷன்லாம் ஃபியூச்சர்ல பண்ணா வச்சுக்கோங்களேன், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இவன் அவ்வளவுதான், இவர் முகில்னாலே நெகட்டிவா நியூஸ் தான் போடுவாரு, ஒரு ப்ளூ சட்டை மாதிரி ஆமா. அந்த மாதிரி தப்பான இது கிரியேட் ஆயிரும். அதுக்காக தான் இப்ப உண்மையாவே ப்ரோ வாடிவாசலாம் எப்போ 2021 போன வருஷம் ஸ்டார்டிங்ல கன்ஃபார்ம்டாவே சூர்யா அவங்க சுதா கொங்கரா அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த படம் சூர்யா 43 இருந்து நடக்காது ப்ரோ, நான் போட்டு விட்டேன். சூர்யா ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா அடிச்சாங்க அட்டாக். இவன் அவ்வளவுதான், சூர்யா மேல இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நெகட்டிவா நியூஸா போட்டு இருக்கானு. ஆனா அவங்களே ஹோல்டு ஒரு 1 வீக்ல போறாங்க, இந்த ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனா படம் ஹோல்ட் ஆகல, படமே வேற ஒரு படமே டிராப்டு. அவங்க இன்னும் படம் பண்ணுவாங்களா என்னன்னே டவுட் தான் சூர்யாவும் சுதாவும். அது அந்த டைத்துல பண்ண நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல சூர்யா ஃபேன்ஸும் சரி. இப்ப நம்ம திடீர்னு நானே இப்ப தளபதி 16 டிராப்னு போட்டா நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே அபியூஸா பண்ணுவாங்க. என்னடா இவன் முட்டாத்தனமா போட்டு இருக்கான், படம் எல்லாமே ஷூட்டிங் 50% முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி போட்டா, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நியூஸ் எல்லாம் போட்டா இந்த மாதிரி நியூஸ் நிறைய வரும், ட்ரஸ்டபிளான நியூஸ் நிறைய வரும். ஆனா பாசிட்டிவா நியூஸ் இந்த படத்தோட டைட்டில் இதுதான் அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த படம் டிராப் ஆச்சு அவ்வளவுதான், இந்த ஜெயம் ரவிக்கு அவ்வளவுதான், இனிமே கேரியர் அவுட்டு, யாருமே வரமாட்டாங்களாம். அப்புறம் வேற ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப செக்யூர்டான நியூஸ் எல்லாம் ரொம்ப வரும். அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான், ஐடி போயிடும். அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வேற ஏதாச்சும் டிஃபமேஷன் கேஸ் எல்லாம் போகும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? ப்ளூ சட்டை மாற மாதிரி ஆளா இருந்தா நம்ம போட்டு விடலாம்.
நமக்கு அந்த இதெல்லாம் நமக்கு கேரி இருக்கு, லைஃப் அம்மா அப்பா அதெல்லாம் பார்க்கணும்ல. கரெக்ட் தான் ப்ரோ. ஆமா, இவங்க வலைபேச்சுக்கு அவங்களுக்கு எது இப்ப கண்டிப்பா வலைபேச்சுல ஒரு ஒரு செட் ஆஃப் ஆக்டர் ஃபேன்ஸ் ஒரு ஏதாச்சும் ஒரு வீக்லி ஒரு 3 ஏதாச்சும் ஒரு ஃபேன்ஸ் அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஒண்ணு விஜய் ஃபேன்ஸ் அடி வாங்குவாங்க, இல்லைன்னா சூர்யா ஃபேன்ஸ், இல்லைன்னா அஜித் விக்ரம் யாராச்சும் ஒரு ஃபேன்ஸ், சிம்பு ஃபேன்ஸ் யாராச்சும் ஒரு இதுல அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத நியூஸை பேசி. அவங்கள்ட்ட அவங்க ஒரு பேக் ட்ராப் இருக்கு, ஒரு ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு சோர்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு பெரிய கேஸ்லாம் ஆனாலுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கு. நமக்குலாம் அந்த மாதிரி ஆள் இல்ல. அவங்க என்ன ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியை பார்க்கணும். ஆமா, அதனால நம்ம வந்து கொஞ்சம் சைலண்டா இருப்போம். நம்ம கிடைச்ச அப்டேட் போடுவோம். 5 லைக் வருதா 10 லைக் வருதா போதும் நமக்கு. 100 லைக் வந்தாலுமே எனக்கு லைக்ல எதிரே பார்க்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் எதையாச்சும் இந்த வலைப்பேச்சு எல்லாம் இன்னைக்கு கடுப்புமே பெரிய காண்டு ப்ரோ. எதுக்கு இந்த தளபதி 69 டைட்டில் பிரேக் பண்ணானே எனக்கு வந்து ஏதாச்சும் என்னன்னா விஜயோட 69 டைட்டில் நான் தான் பிரேக் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டைம்ல வச்சிருந்து வந்துச்சு. இன்னைக்கு எய்மே பண்ண முடியல ப்ரோ, விட்டுட்டாங்க அவ்வளவுதான். பெரியது அவ்வளவுதான். அடுத்த விஜய் படம் பண்ணவே மாட்டாரு ப்ரோ. அதுதான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நான் தான் பிரேக் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு என்ன அந்த டைட்டில் கிடைக்கவும் இல்லை. ஆனா எனக்கு அந்த க்ளூ கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் க்ளூவாஸ் கொடுத்துருக்கேன். அந்த சிவகார்த்தியன் டைட்டிலுக்கு எல்லாம் போட்டேன். இது வந்து ஒரு ஓல்டு கிளாசிக் டைட்டில்னு போட்டு விட்டேன். பராசக்தின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. கொஞ்சம் ஓரளவு பராசக்தின்னு சொல்லாம ஓரளவு ஒரு 90% க்ளூ கொடுத்துட்டாங்க. என்னால கணிக்க முடிச்சு. அவங்க சைட்ல சொன்னாதான் நம்ம போட முடியும். பராசக்தின்னு டெக்ஸ்டோ இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் பண்ணாதான் பராசக்தியை போட முடியும். ஆனா 90% க்ளூ கொடுத்துட்டாங்க. ஒரு இது வந்து ஒரு ரஜினிக்கு பிடிச்ச படம், ரஜினியோட பேருன்னு தான் சொல்லிட்டாங்க. ரஜினியோட பேரு சிவாஜி ராவ் தான், அவரோட ஒரிஜினல் பேரு. சபா அவர் அவர் யூஸ் பண்ண டைலாக் அதெல்லாம் சொன்னாங்க. நான் சிவாஜி படத்துல யூஸ் பண்ண டைலாக் ப்ரோ. அது அப்படியே அங்க சொன்னாங்க. எனக்கு கெஸ் பண்ண முடியல. இது ஓல்டு கிளாசிக் டைட்டில். இந்த மாதிரி 2-3 இது சொன்னாங்க, என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. அப்புறம் நான் நம்ம ஓல்டு கிளாசிக் மட்டும் போட்டேன். அது மாதிரியே அந்த மாதிரி தளபதி 69 சொன்னாங்க. இது விஜயோட ஃபர்ஸ்ட் 10 படத்துல பண்ண டைட்டிலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வந்தாதான் தெரியும். அதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் போடல அவங்க இன்னும். எனக்கு தெரிஞ்சு அவங்க இது ஜனவரி 26 தான் விடுவாங்கன்னு. அதான் இப்ப நாளைய தீர்ப்பா இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு அவங்க சைட்ல இருந்து நமக்கு அவங்க சடனா வேற ஏதாச்சும் ஒரு டைட்டில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வலைபேச்சு இதுதான் ஏன்டா ஃபேக் நியூஸ் சொல்றேன். அவங்க இப்ப நாளைய தீர்ப்பு தான் அவங்க சைட்ல கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க ஒரு ஒர்க்கிங் டைட்டில் வச்சிருக்காங்க. இது அவங்க மாத்த கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாஸ்டர் அதுக்கெல்லாம் நமக்கு அவங்க வாத்தி ஜேடி இதெல்லாம் பண்ணி திடீர்னு சடனா விட்டாங்க. இப்ப ரெட்ரோக்கெல்லாம் பாருங்களேன். ரெட்ரோக்கு ஜானின்னு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைட்டிலே ஜானி தான். இது ஜானி தான் அப்புறம் சாண்டான்னு வச்சிருந்தாங்க. சாண்டா வந்து சும்மா ஒர்க்கிங் டைட்டில் தான். ஆனா ஜானி தான் ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ரெட்ரோங்கிறது யாருக்குமே தெரியாது ப்ரோ. அந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன ப்ரோ லாஸ்ட்ல தான் வந்து ரெட்ரோன்னு தெரியும் ப்ரோ. ஒரு நேரத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க கார்த்திக் சுப்ராஜ் அவங்க ஃபேன்ஸ்ல 2 ஃபேன்ஸ் அவங்க டீம் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அந்த டீம்கிட்ட ரெட்ரோன்னு இது ஜானி தான் சொல்லி வச்சிருக்காரு. சொல்லி வச்சுட்டு கரெக்டா அந்த டைட்டில் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு காலையில ஆனா சூர்யா அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லலாம் இந்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரெட்ரோ நமக்கு அவங்களுக்கு அப்புறம் காலைல 10 மணிக்கே தெரியுது. இப்போ சூர்யாவுக்கு மட்டும் ப்ரொடக்ஷனுக்கும் அவங்க டேரக்டர் அவங்க மியூசிக் டைரக்டர் மட்டும் தான் தெரியும். அவங்க ஏன்னா அசோசியேட்ஸ் கூட ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல ப்ரோ டைட்டில். அதனால அவங்க ஜானின்னு இருக்காங்க. அதனால நமக்கு மேபி ஏதோ 15 பேர்ல யாரோ ஒரு ஆள் வலைப்பேச்சுக்கோ இல்லைன்னா வேற யாருக்கோ இந்த மாதிரி கோழிக்காரனரு எங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜானின்னு ஃபுல்லா பரப்பிட்டு இந்த பக்கம் ரெட்ரோ அடிச்சு விட்டாங்க. டக்குன்னு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா அப்படியுமே சினி இன்சைடர் இருக்காருல்ல, அவர் போட்டு விட்டாரு. சினி இன்சைடர்னு ஒரு பேஜ் இருக்கும், அவங்க ரெட்ரோன்னு அவங்க ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லீக் ஆச்சு. அதாவது பிகிலுங்கிற எமோஜி போட்டுட்டே இருக்காரு. என்ன ப்ரோ அசோக் செல்வனோட நெக்ஸ்ட் மூவி ஏதாவது அப்டேட்? அசோக் செல்வன் தான் தக் லைஃப் பண்ணிட்டு இருக்காருல்ல. அது இல்லாம ஏதாவது ஹீரோவா கேக்குறேன். ஹீரோவா கேட்டு சொல்றேன் ப்ரோ. அவர் என்ன ஆனார்னே தெரியல, நான் கேக்குறேன். அதுதான். ஏன்னா கடைசியா இந்த படம் வந்துச்சு எமக்கு தொழில் ரொமான்ஸ், அது என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறமா நல்ல படம் தான் ப்ரோ, நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கும் படம். இல்ல அந்த படம் நமக்கு நல்லா இருந்தாலும் நமக்கு அவர் மேல மிஸ்டேக் இல்லை. அது வந்து 2018 எடுத்த படம்.
ஓஹோ, இது அப்ப அதுவும் எப்படின்னா லேட். கொஞ்சம் காமெடியா இருக்கும், ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. அதெல்லாம் நான் நல்ல ஓரளவுக்கு நல்ல மூவி தான். அவர் நல்ல அவரோட பிரைம் டயத்துல பண்ண மூவினா சபாநாயகன் பண்ணாரு. அது நல்லாவே சில ஆடி நல்லாவே பிடிக்கும். தியேட்டர் போலயே மிஸ் பண்ண ப்ரோ. சபாநாயகன் நல்லா இருந்துச்சு. நான் அந்த படத்தை அந்த டயத்துல நான் அவரோட மூவி எல்லாமே போயிட்டேன் ப்ரோ. சபாநாயகன் போனேன், அதுக்கு முன்னாடி வேற ஏதோ படம் பண்ணாரு, போர்த்திரியில சபாநாயகன் நடுவுல ஒரு படம் பண்ணாரு, அந்த படமும் போனேன். போர்த்தோல் சபாநாயகன் நடுவுல என்னது? ஏதோ படம் பண்ணாரு bro. 3 படம் பண்ணாரு அந்த டயத்துல. 3 படம் ரிலீஸ் பண்ணாரு, 3மே மினிமம் கேரண்டி படம் தான். இல்ல ப்ரோ, போர்த்தோயிலுக்கு அப்புறம் சபாநாயகன் தான் நினைக்கிறேன். சபாநாயகன் வந்து சலார் வந்ததுனால கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு சபாநாயகன். ஆமா ஆமா கரெக்ட் ரன்னிங். சரி. ஏன் சபாநாயகன் பொங்கல் கூட ஓடி இருக்காது. இல்ல அந்த படம் நமக்கு அந்த அவ்வளவுதான் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. ஏன்னா அந்த படம் ப்ராஃபிட் தான் லாஸ்ட்ல. ஓகே, நான் போயிட்டு அப்புறம் வரேன் ப்ரோ. நானும் கிளம்பிட்டேன் ப்ரோ. இல்ல நானும் கிளம்பிட்டேன் எல்லாத்தையும் நம்பி. ஏன்னா ஓகே ரொம்ப ப்ரோ. 1.5 மணி நேரம் ஸ்பேஸ் போட்டதே பெருசுதான். ஏன்னா எல்லாரோட நேரம் தூக்கத்தில இங்க எடுக்க விரும்பல யாரும். ஓகே 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 ப்ரோ. ப்ரோ. கொஞ்சம் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்காங்க, நானும் ஃபாலோ பண்ணிக்குவேன். ப்ரோ சொல்ல மாட்டேன் ப்ரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 5000 ஃபாலோவர்ஸ். நன்றி நன்றி. இருக்கிறதுக்கு 1000 ஃபாலோவர்ஸ் விரும்புறோம், அவ்வளவுதான் ப்ரோ. யாரு ப்ரோ? இல்ல வருஷத்துக்கு 1000 ஃபாலோவர்ஸ். 2021 ஜூன்ல இது வந்து என்னோட இன்னொரு ஐடி தான். மெயின் ஐடி 15K இருந்துச்சு. அது வந்து சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்து சன் பிக்சர்ஸும் சத்யஜோதியும் இது பண்ணிட்டாங்க 2021. ஐயோ. அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்லாம் போட்டாங்க அப்பெல்லாம். லாக்டவுன் டயத்துல எக்ஸ்க்ளூசிவ்லாம் போட்டா அவங்க சைட்ல ரிப்போர்ட் அடிப்பாங்க. அது எனக்கு தெரியல. அப்பெல்லாம் அந்த வலைபேச்சுல அப்பெல்லாம் ஃபேமஸ்லாம் இல்ல. எக்ஸ்க்ளூசிவ் சொல்லுவாங்க, நான் இந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப சொல்ற அளவுக்கு தான் சொல்ல மாட்டாங்க. நான் சன் பிக்சர்ஸ் நியூஸ்ல மேக்ஸிமம் அவங்க சொன்னது கிடையாது. நான் சன் பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாறன் மூவி இந்த கார்த்திக் நாராயண் தனுஷ் படம், அதெல்லாம் டைட்டில் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டே இருந்தேன் நான். அவங்க ப்ரொடக்ஷன் போறதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷனோட கமெண்ட்லயே நான் போட்டேன் நாளைக்கு இதுதான் அப்டேட் பண்ண போறீங்க. ஏன்னா அவங்க ஜிவி சைட்ல இருந்து எனக்கு சொல்லிடுவாங்க. ஜிவி என்னென்ன மூவி பண்ணுவாரோ அவங்க சைட்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஜிவி மேனேஜர் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. அப்போ சன் பிக்சர் சைட்லயுமே இந்த ஒருத்தர் சன் பிக்சர் சைட்ல அனிருத் பண்ண மூவிஸ்க்குலாம் எனக்கு அப்டேட் வந்துடும். அப்ப இந்த பேட்டை படத்துக்குலாம் எல்லாத்தையும் போட்டு உடச்சு விட்டேன். அப்படியே ஐடியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஐடி எடுக்க முடியல. அப்ப அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்நேரம் அசால்ட்டா 60K 70K போயிருக்கும் ப்ரோ. அப்பெல்லாம் யாருமே இல்ல. கார்த்திக் ரவிவர்மா அவங்கலாம் யாருமே இல்ல அந்த டயத்துல. ஐயப்பன் சலூன் கடை அப்பதான் வந்தாரு கார்த்திக் ரவிவர்மா. லாக்டவுன்ல தான் ப்ரோ அவங்களாம் இருந்தாங்கனால. அப்பவே 2019 18 17லயே ஐடி 9K 7K இருந்துச்சு. லாக்டவுன்ல 15K இருந்துருச்சு ப்ரோ. இப்ப இந்த ஐடியை டெவலப் பண்றதே பெரிய பெரிய கஷ்டமா இருக்கு. அப்பெல்லாம் ஒரு அப்டேட்டுக்கே சும்மா அப்டேட் இப்பதான் எக்ஸ்க்ளூசிவ் போட்டுருக்கோம். அப்பெல்லாம் சும்மா நான் என்ன பண்ணுவேன்னா கமெண்ட்ல இப்ப சன் பிக்சர்ஸ் ஏதாச்சும் நான் ஒரு ட்வீட் வெறும் பிளைனா ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அவங்க என்ன அப்டேட் போட போறாங்க எனக்கு நியூஸ் வந்துடும். அதை அவங்க கமெண்ட்ல போய் பண்ணிடுவேன். அப்ப அந்த கமெண்ட்டுக்கு 200 லைக் 300 லைக் வருமா, அந்த லைக் பண்ற எல்லாத்தையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆக்சன் அந்த அப்டேட் எல்லாம் கரெக்டா நடந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து தூக்கிட்டாங்க போல. ஆமா ஆமா. இல்ல அதனாலதான் இப்ப வந்து பேட்டைக்கும் மாறனுக்கு தான் சத்யஜோதியில இருந்து அபிஷியலா ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கார்த்திக் நாராயண் சைட்ல இருந்து இந்த மாதிரி டிஎம்சி ரிப்போர்ட் பண்ணி நீங்க எக்ஸ்க்ளூசிவான இதெல்லாம் போடுறீங்க, இது வந்து இது இல்லீகலான நியூஸ்லாம் இல்லீகலா நீங்க நியூஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நாங்க அவங்க ஐடியா ரிப்போர்ட் பண்றோம்னாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க ஐடி எடுத்துக்கலாம்னு மெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் எடுக்க முடியல, சரி விட்டுட்டேன். இந்த ஐடியை கொஞ்சம் நல்லா ரீச் இருக்குன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐடி புது ஓப்பன் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க சினிமா விகடன் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க, ப்ரோ தயவு செஞ்சு அமைதியா இருங்க. சினிமா விகடன் ஒரு சேனல் இருக்கு. அப்ப அவங்க நியூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க வலைபேச்சு மாதிரி. அப்ப அவங்க சைட்ல கால் பண்ணாங்க, ப்ரோ இப்பதான் உங்க ஐடி போச்சு, ஒழுங்கா நீங்க நியூஸ் எல்லாம் போடாதீங்க. நீங்க நியூஸ்லாம் வந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க போடுறோம்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒருத்தவங்க 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. சரி ப்ரோ, நன்றி எல்லாத்துக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா போடுவேன். ஏதாச்சும் ஹிண்ட் கூட கொடுப்பேன். நீங்க சூர்யாவா விக்ரமா கமலான்னு ஹிண்ட் கொடுத்துட்டு நீங்க கெஸ் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் அப்டேட்லாம் வந்துச்சுன்னா. டேரக்டா என்னால போட முடியாது. ஏதாச்சும் டிஎம் பண்ணாங்கன்னா சொல்லுவேன். அஃபிஷியலானதெல்லாம் வேற ஏதாச்சும் லைக் இதுக்காக போடுவாங்க, என்னெல்லாம் போட முடியாது. இந்த சுச்சுவேஷன்ல இருக்கேன். புரியுது. போட்டா ஏதாச்சும் அவங்க சைட்ல இருந்து எதுக்கு நீங்க போடுறீங்க, டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் போடாம இருப்பேன். அதனால நீங்க டிஎம் பண்றவங்க டிஎம் பண்ணாலும் ஓகே. ஏதாச்சும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் மெசேஜ் ஏதாச்சும் அப்டேட் வேணா கேளுங்க, வாங்கி கொடுக்குறேன். ஓகே
நன்றி bro. போட முடியாது மேக்ஸிமம் அப்டேட்ஸ்லாம். சின்ன சின்ன அப்டேட்லாம் போடுவேன். பெரிய அப்டேட்னா என்கிட்ட கேளுங்க, தெரிஞ்சும் சொல்லிடுவேன். இல்ல நீங்க எப்படியே இருங்க, இதுதான் கரெக்ட். உங்க ரூட் அவ்வளவுதான். ஆமா, ஏன்னா நம்ம போட்டு அடி வாங்கி டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவனாச்சும் ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க அவங்க. அதுக்காக தான் பயமா இருக்கு. எதுக்கு வம்பு, நம்ம கஷ்டப்பட்டு இது பண்ணி